பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கை கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. பிரேமாமா திருவடிகள் போற்றி. அனைத்து ஈசன் குழுமம் அடியார்கள் அனைவருக்கும் திருவடி போற்றி. ஈசன் குழுமத்தில் அல்லாத மற்ற குழுமம் அடியார்களுக்கும் திருவடிகள் போற்றி. தாய் தந்தை திருவடிகள் போற்றி. வடையா சுவாமிகள் திருவடிகள் போற்றி. அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகள் போற்றி. முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தேதி அப்படி பார்த்தீங்கன்னா 11/10/2023 புதன்கிழமை. நேற்று 10/10/2023 செவ்வாய்க்கிழமை. ஈசன் குழுமத்தில் கந்தர் அனுபூதி பாடல் 50 51 எடுத்தது. ஆனால் என்ன ஆச்சுன்னா ஒரு ஆர்வக்கோளாறுல ரெக்கார்ட் போட மறந்துட்டேன். ரெக்கார்டே போடலை. 2 மணி நேரத்துக்கு மேலே எடுத்த வகுப்பு ரெக்கார்டு போட மறந்துட்டேன். எல்லாரும் அது பாடல் அது திரும்பி எடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. 51வது பாடல். ஆனால் எடுக்க எப்படி வாய்ப்பு இருக்குமா அப்படின்றது தெரியல. ஆனால் என்ன எனக்கு ஒரு யோசனை சுவாமி கொடுத்தாருன்னா, ரெக்கார்ட் பரவாயில்ல, ரெக்கார்ட் போனாலும் பரவாயில்ல, அடியன் இந்த தனிப்பட்ட முறையில் நான் மட்டும் கூகுள் மீட்டில் திரும்பி பாடம் எடுக்கிற மாதிரி நீங்கள்லாம் இருக்கிற மாதிரி பாவித்து திரும்பி அந்த 50 51 பாடலும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படின்னா அது ரெண்டு நேற்றைய வகுப்பு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேலேயே இருந்தது. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கிட்ட இருந்தது. ஆனால் அனைத்து அடியார்களும் அந்த 2.5 மணி நேரம் உட்காந்து இருந்துட்டு தான் போனாங்க. ஆனால் நம்ம யூடியூப்ல போடும்போது 2.5 மணி நேரம் போட்டால் எல்லாருக்கும் ஐயோ இவ்வளோ பெரிய பதிவு இருக்குது, இது எப்படி பார்க்குறது அப்படின்னு நினைக்க தோணும். ஆகையினால பதிவு 50 அப்படின்னு சொல்லிட்டு அது தனி ரெக்கார்டிங்கும், பாடல் 51 தனி ரெக்கார்டிங்கும் போட்டுட்டா அதோட டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எல்லாருக்கும் ஓய்வு நேரத்துல கிடைக்கும்போது வாய்ப்பு விருப்பம் கிடைத்தா, விருப்பம் சுத்தமா இருக்கணும். ஆமா ஆமா, நம்ம பேசுறது பிடிக்காம கூட இருக்கலாம். அதனால அடியனுக்கு அந்த அளவுக்கு பேசும் வராது. அதனால யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கேட்டா அவங்களுக்காக இது பதிவு செய்யறேன். அவங்க டைம் இல்லை அப்படின்றதுனால பதிவு குட்டி குட்டியா போடுறேன். உங்களுக்கு பாடல் 50க்கு பதிவு போட்டாச்சு, ரெக்கார்ட் ஆயிடுத்து. இப்போ பாடல் 51க்கு புது ரெக்கார்ட் போட்டிருக்கேன். சரி, இந்த பாடல் நம்ம பார்ப்போங்க. உருவாய் அருவாய் நம்ம பார்ப்போம். இந்த உருவாய் பாடல் 51 நிறைவு பாடல். நம்ம ஈசன் குழுமத்தில் ஒரு நாள் அம்மா பிரேமாமா நம்மளுக்கு கேட்டாங்க, அம்மா இந்த மாதிரி கௌமாரத்தில் 100 பாடல் இருக்குமா, 100 பாடல கந்தர் அனுபூதி பாடலா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ கேட்கும் போது நான் என்ன சொன்னா, அப்போ எனக்கு விடை தெரியல. அம்மா கிட்டே சொன்னேன், அம்மா எனக்கு தெரியலைங்கம்மா, நான் இதை செக் பண்ணிட்டு சொல்றேங்கம்மா, ஏதாவது ரெஃபரன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு பார்க்கும்போது கந்தர் அனுபூதி வடையா சுவாமிகளோட புக்கிலே கடைசி பேராகிராஃப்ல கடைசி பாட்டில் நிறைவு பகுதியாக இருக்கிற கடைசி பாட்டை கொடுத்துருக்காங்க. அருணகிரிநாத சுவாமிகள் இயற்றியது 51 பாடல் மட்டும்தான் கந்தர் அனுபூதியை சேர்ந்தது. மித்த கீழே இருக்கிற 52 பாடல்லேருந்து 100 பாடல்கள் மற்ற அருளாளர்கள் சேர்த்தது. அதே இலக்கண நயத்தில் இருக்கும் போது 4 அடியில இருக்கும் போது அதே எடுத்து இதுல போட்டிருக்காங்க. தவிர அது அருணகிரிநாத சுவாமிகள் எழுதுறது இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆகையினால அம்மா எப்பயோ கேட்ட கேள்விக்கு இப்போதான் விடை கிடைத்தது. அதை இந்த வகுப்புல நான் பதிவு பண்றேன். நேற்று கந்தர் அனுபூதி கிளாஸ் எடுக்கும் போது அம்மா கிட்ட சொல்லியாச்சு, இருந்தாலும் ரெக்கார்டு தான் போயிருத்தே, அதனால நான் திரும்பியும் அது பதிவு பண்றேன், எல்லாருக்கும் அது தெரியும் வகையில். அம்மா கேட்ட கேள்வி நிறைய பேருக்கும் இருக்கும் இல்லையா, அதனால அவங்களுக்கும் பதிவு சொல்றேன். அப்போ 51 பாடலுக்கு மட்டும்தான் அருணகிரிநாத சுவாமிகளால் இயற்றப்பட்டது. மீதம் உள்ள 50 பாடல்கள் கௌமாரத்தில் இருப்பது அருணகிரிநாத சுவாமிகள் இயற்றியது அல்ல என்று வாரியார் சுவாமிகளின் வாக்கு. சரி, இந்த பாடல் எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இந்த பாடல் எல்லாருக்குமே தெரிந்த பாடல். நம்ம எல்லா அமர்விலையும் நிறைவு பண்ணும் போது பாடக்கூடிய பாடல்.
இந்த பாடல் வந்து நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பேச்சாளர்கள்லாம் நல்ல பெரிய நிலையில வந்து சொற்பொழிவு ஆற்றியிருக்காங்க. அடியேன் சிறியேன் வந்து இந்த வாரியார் சுவாமியோட புக்கில் பார்த்தீங்கன்னா கூட அவர் அவ்வளோ விரித்து காட்டியிருக்காரு. பல ஓமைகள் காட்டியிருக்காரு. அடியேன் வந்து அவ்வளோ ஓமையும் எடுக்கிறதுக்கு அந்த சாமர்த்தியமும் இல்லை, அந்த ஞானமும் இல்லை. அதனால அடியேன் வந்து சிறு சிறு ஓமையை மட்டும்தான் எடுத்திருக்கேன். சுவாமிகள் வந்து இந்த உபநிடத்துலேருந்து தான் நிறைய மேற்கோள் காட்டியிருக்காங்க. அதுலேருந்து நான் உபநிடத்துலேருந்து எடுக்கலை. ரொம்ப எளிமையாக தான் இந்த பாடல் வந்து முடிக்க போகிறேன். பார்ப்போம் இந்த பாடல் வந்து எப்படி உங்களுக்கு வேற உபநிடமும் வேணும் அப்படின்னா அடியேன் வந்து அதை முயற்சி பண்ணி என்ன ஏதுன்னு நான் பார்க்குறேங்க. சரிங்களா? இந்த பாடல் எப்படி படிக்கிறது? உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ரொம்ப அருமையான பாடல். இங்க சரி இப்ப திரும்பி ஒரு தடவை பார்க்கலாம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அதாவது முன்னாடி இந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல். எப்படி அப்படி பார்த்தீங்கன்னா இதுல என்ன கருத்துரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகனேன்னு முடிக்கிறாரு. குகமூர்த்தியே, குகனே குருவாய் வருவாய் அப்படின்னு சொல்றார். குருவாய் வந்து எனக்கு அருள் புரி அப்படின்னு சொல்றார். குகமூர்த்தியே, அந்த குகமூர்த்தி எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆன்மாக்குள்ள இருப்பவர், சுற்றுமமாக இருக்க சுற்றும வடிவத்தில் இருப்பவர் குகமூர்த்தி. நம்ம ஆன்மா அந்த இதய கமலத்தில் சுற்றும வடிவமாக அருவ நிலையில் இருப்பவர் வந்து குகமூர்த்தி. அப்போ எப்பொழுதுமே வந்து ஒரு ஆன்மா உய்யணும்னா முக்தி நிலை அடையணும்னா நம்ம பார்த்தோம் அப்பர் சுவாமிகள் 50வது பாடல்ல அந்த அப்பர் சுவாமிகள் மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்து அப்படின்னு நம்ம பாடல் பார்த்தோம். அதுல வந்து சிவகதி அடையும் முறை வந்து சொல்றாரு. அந்த சிவகதி அடையணும், சிவானந்தம் அடையணும், அனுபூதி அடையணும் அப்படின்னா நம்மளால தன்னிச்சையா முடியும் அப்படின்னா நம்ம எவ்வளோதான் பெரிய பக்தரா இருந்தாலும் நம்மளுக்கு சகல நிலையில இருக்கிறது நமக்கு முடியாது. குருநாதர் கண்டிப்பா வந்து நம்மை கைப்பிடித்து தூக்கி விட்டால் ஒழிய அக்கதி கிடைக்கவே கிடைக்காது. அதனாலதான் சுவாமி என்ன சொல்றாரு, அனுபூதி அடையறதுக்கு அந்த முதல் காரணம் யாரு அப்படின்னா குருநாதர். குருநாதர் தான் இறைவனை காட்டி கொடுப்பார். அப்போ இறைவனன் வழியில் நிற்கும் செயலை கேட்பார். அந்த ஒழுக்க முறையில் எவ்வாறு செய்வது எல்லாம் வந்து குருவின் அருள் பார்வைதான். ஆனாதான் சுவாமி கேட்கிறாரு, அனுபூதி பாடலை கடைசியா பண்ணும்போது அவருக்கு அனுபூதி கிடைச்சிருச்சு. அவருக்கு முருகனே குருவாக வந்து அவருக்கு வந்து இறைவனிடம் சென்றார், அனுபூதியை அடைந்தார். நமக்கு எப்படி கேட்கிறாரு, நீ எல்லாருக்குமே குருவாவா? அவங்க ஒரு ஆன்மாக்கு குரு இருக்கும்னு நினைக்கிறேன், இருக்காது. குகனே குருவாய் வந்த அருவா. ஒவ்வொரு ஆன்மாக்கும் வந்து சுவாமி வந்து கேட்கிறார், அருணகிரிநாத சுவாமி ஒவ்வொரு ஆன்மாக்கும் நீயே போய் குருவாய் இரு, நீயே போய் குருவாய் இருந்தா அந்த ஆன்மாக்கு சிவகதி கொடு, அனுபூதி தன்மை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக வந்து இந்த பாடலை எழுதியிருக்காருன்னா அவரோட கருணை தான் என்ன, முருகனின் கருணை தான் என்ன. அப்போ பாருங்க, அப்போ இந்த பாடலோட உட்கருத்து அப்படின்னா குகனே சூட்சுமமாக இருக்கும் குகமூர்த்தியே, அருவமாக இருக்கும் நம்முள் ஒளிந்திருக்கும் குகமூர்த்தியே, நீ வெளிப்பட்டு குருவாய் தோன்றி வந்து எனக்கு அருள் தருவாய் அப்படின்றது அந்த பாடலோட கருத்து. இந்த கந்தர் அனுபூதி வந்து பல பாடல்கள் பார்த்தீங்கன்னா அந்த மண் பெண் பொன்னாசை விடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருப்பாரு. கூகா என என் கிளை கூடியழ போகாவகை மெய்ப்பொருள் பேசியவா, நாகாசல வேலுகவி புகந்தகன் நாகாசல வேலவ நாலு கவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த நிறைய பாடல் வரும். அதுல முதல் 2 வரி வரும் பாருங்க. கூகா என என் கிளை கூடியழ போகாவகை மெய்ப்பொருள் பேசியவா. இப்போ அருணகிரிநாத சுவாமிக்கு கூகா, நம்ம வந்து இறந்துட்டா என்ன பண்ணுவோம், உற்றார் உறவினர் வந்து கூகா என்று ஓலமிட்டு அழுவார்கள். எல்லாத்துக்கும் எல்லாரும் இறந்துட்டா அப்படிதான் அழுவாங்க இல்லையா? ஆனா சுவாமி கிட்ட கேக்குறாரு, நான் இறந்து எல்லாரும் கூடி ஒரு நிமிஷம், நான் இறந்து எல்லாரும் கூடி வந்து அழுந்துட்டு திரும்பி வந்து பிறந்து திரும்பி எல்லாரும் நான் செத்துட்டு அழுறதுக்கு அந்த மாதிரி கூகா என என் கிளை கூடியழ நான் வந்து அந்த திரும்பி எனக்கு அந்த பிறப்பு இறப்பு தன்மையை வந்து கொடுக்காத முருகா,
அப்படி கொடுக்காத இருக்கிறதுக்கு நீ எனக்கு மெய்ப்பொருள் பேசிய, எனக்கு ஏற்கனவே நீ கனவு உபதேசம் சொல்லியிருக்கியே, உண்மை தத்துவத்தை எனக்கு உபதேசித்தாயே, எனக்கு இனிமே பிறப்பிறப்பு இல்லை, ஆனால் மற்ற ஆன்மார்கள் அந்நிலை அடைய வேண்டாமா அப்படின்னு சொல்லி பல பாடல்கள் வந்து சொல்லியிருக்காரு. அந்த மண்ணாசை, பெண்ணாசை, அது மாதிரி அந்த பொருள் ஆசை எல்லாத்தையும் வந்து விடணும். அந்த விட்டாதான் அந்த அனுபூதி நிலை அடையணும். அந்த பற்றை எப்ப உடுறது, அந்த பற்று எப்ப உட முடியும் அப்படின்னா அதுதான் அந்த அந்த பற்று வந்து எப்போ உட முடியும்னா அனுபவம் தான். ஒரு ஆன்மா அனுபவப்பட பட பட படதான் அந்த அனுபவம் தான் அதுக்கு ஒரு ஒரு ஆன்மாவுக்கும் அறிவு விளக்கத்தை தரும். அப்போ அந்த ஒரு பொருளில் அழுந்தி 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 இன்பத்தை துன்பத்தை சுகிக்கும் போதுதான் இனி இது தேவையில்லை, இது வந்து உலகப் பொருளே பொய், இது தேவையில்லை என்று வெறுத்து ஒதுக்கி இறைவன் பால் செலுப்பும்ல, அதுதான். அப்போதான் அந்த பற்றை வந்து உட முடியும். அனுபவம் தான் நமக்கு அந்த பற்று உடும் நிலை தரும். அப்போ அந்த இருவினை ஒப்பு அந்த விட்டுட்டு இறைவன் பால் வரும்போது அனைத்தையும் சமமாக கருதும். ஏன்னா ஒரு ஆன்மா இன்பத்திலும் துன்பத்திலும் அழுந்தி 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 அதுல சலிச்சிடும் போது ஒரு நிலையில அந்த ஆன்மா பக்குவம் அடைந்து, இன்பத்தையும் நிறைய பார்த்திருக்கு அந்த ஆன்மா, துன்பத்தையும் பல பிறவிகள் பார்த்ததுனால ஒரு நிலை வரும். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்கும் நிலை, இரு வினை ஒப்பு. அந்த ஒப்பு வரும்போதுதான் குருநாதர் எங்க இருந்தோ தோன்றி நமக்காக வருவாரு, வந்து அந்த உபதேசம் பண்ணுவாரு. அப்போ சுவாமி கிட்ட சிவகதி அடையும் அந்த தன்மை எடுத்து காட்டுவாரு. அருள் நோக்கில் நம்ம பார்ப்பாரு, நம் வினைகளையெல்லாம் அழிப்பாரு, நம்மை வித்து வருத்த வித்தாக ஆக்கி மீண்டும் பிறவாவண்ணம் செய்வார். அப்போ அந்த நிலை ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் உண்டு. அந்த ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு ஆன்மாவும் அடையும் பொருட்டு அருணகிரிநாத சுவாமி கேட்கிறாரு, குகனே குருவாய் வருவாய், வந்து என்ன பண்ணுவ, சும்மா வந்துடாத, வந்து அருள்வாய் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா கேட்கும் போது எப்படி கேட்கிறாருன்னா, குகனே நீ குகமூர்த்தியே, நீ என்னுள் இருக்கும் அதாவது கேட்கிறார், நீ எப்படி இருக்க குகனே முருகா, உருவாய் இருக்கிறாய், உருவம் தாங்கியும் இருக்கிறாய், அருவாய் இருக்கிறாய், அருவமாகவும் இருக்கிறாய், அரு உருவமாகவும் இருக்கின்றாய், உளதாய் உள்பொருளுமாக இருக்கிறாய், இலதாய் இல்பொருளும் இருக்கிறாய் அப்படின்றது எல்லாரும் சொல்றது. உளதாய் அப்படின்னா தன்னை நினைக்கும் அடியார்களுக்கு அறிவுக்கு அறிவாக உள்ளதாய் உளதாய் இருக்காரு. அதாவது தன்னை நினைக்கும் அன்பர்களை, தன்னை நினைக்கும் அடியார்களை அவர்களுக்கு உணரும் பொருட்டு இருப்பாரு. உளதாய் இலதாய். இல்லதானே சுவாமி இல்லாதவரா, அப்போ சர்க்காரியவாதத்துக்கு போயிடக்கூடாது. இல்பொருள் தான் தோன்றாது, ஏன் சுவாமி இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா, சுவாமி இல்பொருள் கிடையாது, சுவாமி எப்போதுமே உள்பொருள் தான். ஆனா என்னன்னா அவர்களை முருகப்பெருமானை அன்பு செய்யாதவர்கள், முருகப்பெருமான்கிடம் பக்தி செய்யாதவர்களிடம் முருகப்பெருமான் எப்படி இருப்பான், ஒளிந்து மறைந்து இருப்பான், அவர்களுக்கு இல்லாதவர்கள் போல இருப்பான். ஆனா அவர்களிடத்தையும் சுவாமி இருக்கிறான். அதுதான் இங்க இலதாய். இலதாய்னா சுவாமி வந்து பதிஞானத்தால் கொண்டுதான் அவனை உணர முடியும், அதனால உணர்ந்தாய். அந்த பதிஞானம் இல்லாதவர்களுக்கு இல்லாத போல் காட்சி கொடுப்பான். ஆனா அவர்களுக்கும் உள்ளே இருக்கின்றான், மறைந்திருக்கின்றான். அதுதான் உருவாய் உருவம் தாங்கியும் அருவாய் அருவநிலையிலும் உளதாய் பதிஞானத்தால் அவனை நாடும் அன்பருக்கு உள் பொருளாகவும், இல்லாதாய் பதிஞானம் அல்லாதவருக்கு அவனிடம் அன்பு செலுத்தாதவர்களிடம் இல்லாதவனாகவும், மறுவாய் மனமாகவும், மலராய் அந்த மனம் எதுல இருக்கும், மலர்ல இருக்கும், அந்த மலராகவும். அப்போ மலர் அப்படின்னு எடுத்தா, ரோஜா அப்படின்னு ஒரு பூ எடுத்தா, இல்ல எந்த வாசனை இருந்த ஒரு பூ எடுத்தா ஒரே ஒரு இதழ்ல மட்டும்தான் மனம் இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மலர்ல எந்த இடத்துல வேணாலும் அந்த மனம் வந்து பரவி இருக்கும். அது போல மறுவாய் மலராய், எப்படி ஒரு மலரில் மனம் வந்து இந்திரத்தில் தான் இருக்கின்றது என்று சொல்ல முடியாதோ, எப்படி அந்த மலரின் முழுவதிலும் வந்து மனம் பரவி இருக்கின்றதோ, அது போல அகில உலக அனைத்து அண்ட சராசரங்களிலும் இறைவன் வந்து வியாபித்து இருக்கின்றான். அதுதான் அங்க மணியாய் ஒளியாய் ரத்ன மணிகளாகவும் மணியின் ஒளியாகவும் இருக்கின்றான் அப்படின்றது நேரடி விளக்கம். மணி என்றது ஆன்மா, ஆன்மாவுக்கு இருக்க இருளை நீக்கி ஒளி ஞான ஒளியை தரவல்லவன் அப்படின்றதும் அர்த்தம். கருவாய், கரு அப்படின்னா மூலப்பொருள், அனைத்து பொருள், சடமற்ற பொருள், அனைத்து அண்ட சராசர தாவர சங்கமம் எல்லாத்துக்குமே
சடமற்ற அனைத்து பொருளுக்கும் கருவாய், கருனா மூலப்பொருளாய் இருக்கான். அவன் தான் ஆதாரம். ஒரு டேபிள் சேர் நிக்குதுன்னா கூட அது சடம் அப்படின்ட்டு நாம சொல்றோம். அதுக்கு அறிவு இல்ல, அது உயிர் இல்ல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது நிக்கிறதுக்கு கூட உயிர் அந்த அந்த டேபிள் சேர் நிக்கிறதுக்கும் இறைவன் அதுக்குள்ள ஆதாரமாக இருக்கின்றான். அதான் கருவாய் மூலப்பொருளாக இருக்கின்றான். கருவாய் மூலப்பொருளாக இருந்து உயிராய், உயிருக்கு உயிராக இருந்து கதியாய் நற்கதியை கொடுக்குபவளாக இருந்து விதியாய் அந்த கதியை சிவகதியை அடையும் விதியாகவும் இருந்து குருவாய் வருவாய், அதாவது குருவாய் வந்து தோன்றி அருள்வாயாக அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க.
ஓகே. அப்போ அப்போ இந்த பாடல் வந்து இதுதான். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் உருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அப்போ அருணகிரிநாத சுவாமி கேட்கிறாரு, சுவாமி குகமூர்த்தியே, சூட்சும வடிவங்களாக இருக்கிற குகமூர்த்தியே, நீ உருவமாகவும் இருக்கின்றாய், அருவமாகவும் இருக்கிறாய். அதாவது பதிஞானத்தால் உன்னை கண்டு அறிபவருக்கு நீ உளதாகவும், உன்னோட அன்ப அல்லாதவருக்கு நீ இல்லாதவர்கள் போல இருப்பினும் அவர்களுக்குள்ளேயும் இருக்கிறாய். மறுவாய் மனமாகவும், அந்த மனம் நிறைந்த அந்த மலராகவும் மணியாய் ரத்ன மணிகளாகவும் அந்த மணியின் ஒளியாகவும் இருக்கின்றாய். கருவாய் அனைத்து உலகப் பொருள்களும் மூலப்பொருளாகவும், உயிராய் உயிருக்கு உயிராகவும், கதியாய் சிவகதி அடையும் வீடு பெற்றை அடையும் அந்த கதியாகவும், அந்த கதியை அடையும் விதியாகவும் இருக்கின்றாய். குருவாய் வருவாய், அப்பேற்பட்ட சூட்சும வடிவத்தில் இருக்கும் முருகப்பெருமானை இத்தனமாகவும் இருக்கின்றாய். ஆனால் நீ என்னுள் தானே இருக்கின்றாய், அப்ப நீ எனக்கு குருவாய் வருவாய் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நீ குருவாக வந்து எனக்கு அருள்வாய் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இதுல இன்னொன்னு இருக்கு. நீ குருவாய் வருவாய், நீ சுவாமி நீ குருவா வா வா வான்னு கூப்பிடும் போது சுவாமி அதுக்கேத்த நமக்கு பக்குவத்தையும் கொடுப்பாரு. அப்ப நம்ம பக்குவம் இல்லைன்னா கூட அந்த அவர் குருவாக வருவதற்காக அந்த பக்குவத்தையும் நம்ம கொடுத்து கண்டிப்பாக நம்ம அனைத்து ஆன்மாக்கும் ஒவ்வொரு ஆன்மாக்கும் குருவாக வந்து நம்மை கடை தேற்றுவார். இதுதான் வந்து அந்த குருவாய் வருவாய் வந்து அருள்வாய் குகனே அப்படின்றது அந்த பாடல். இந்த பாடல் வந்து ஒவ்வொன்றாக வந்து நம்ம பார்ப்போம், பயணிப்போம். சரி, இந்த பாடல் வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா கந்த புராணம். கந்த புராணத்துல வந்து கந்த புராணத்துல வந்து இந்த பாடல் வந்து என்னன்னா, இந்த பாடல் வந்து 4 வரி பாடல் கந்த புராணத்துல. எனக்கு வந்து அந்த சரியான அந்த நோட்ஸ் எனக்கு சரியா அந்த ரொம்ப சைவ சித்தாந்தமா இருக்கிறதுனால நான் முதல் 2 அடி தான் நமக்கு தேவையானது, அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். நமக்கு என்ன பார்ப்போம், அருவம் ஆகுவன் உருவம் ஆகுவம் அருவம் உருவம் இல்லாதோர் தன்மையும் ஆகுவன். இதை எப்படி புரிச்சுக்கணும்னா, சுவாமி அருவமாகவும் உருவமாகவும் அருவும் உருவமாகவும் இருப்பவன் அர்த்தம். அருவம் ஆகும்னா சுவாமி வந்து அருவமாகவும் இருப்பவன், அதாவது உருவமாகவும் இருப்பவன், உருவமாக இருப்பவன். இது சொல்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். நம்ம திருப்புகழ் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து திருப்புகழ் உமா பாலசுப்ரமணியம் அம்மா திருப்புகழ் கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு தடவை அவங்க சொன்னாங்க, அதாவது சுவாமி வந்து 3 நிலையிலேயும் இருந்தாரு. எப்படின்னா, அந்த கந்த புராண வரலாறுல சொல்லும்போது சுவாமி வந்து சிவபெருமான் தான் முருகர். அந்த சிவபெருமான் வந்து அந்த வெளிப்பட்டு அதாவது வெளிப்பட்டு அதாவது அடிக்கடிக்கு வந்து வாரியார் சுவாமிகள் சொல்வாரு, தங்கம் சிவன், ஆபரணங்கள் வந்து முருகப்பெருமான். அப்போ அந்த தங்கத்துக்குள்ளதான் அனைத்து ஆபரணங்களையும் நீ செய்ய முடியும், அதுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அந்த ஆபரணம் வெளிப்பட்டு தோன்றுகிறது. ஆனா 2 பொருள்களும் ஒன்று, சிவனும் முருகனும் ஒன்றே, அதுதான். ஆனா சிவபெருமானிடம் அந்த யாரும் பார்க்காத அந்த அதோமுகமாக இருக்கும் அந்த ஞானிகளுக்கு மட்டுமே தெரிகின்ற அந்த 6வது முகம், அந்த முகம் அப்போ சூட்சும வடிவத்திலேயே வந்து இருக்கின்றார். யாரு? அருவமாக இருக்கின்ற அந்த முருகன் உருவமாக சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து உதித்து ஜோதி பிழம்பாக இருக்கும்போது அது உருவம். அது ஏதோ ஒரு தீ நெருப்பு அப்படின்றது உருவம். ஆனா அதுக்கு முகம் கை கால் எல்லாம் இல்லை, அதனால உருவம் இல்லையா. நெருப்பு பஞ்சபூதத்துல நெருப்பு எப்படி என்னது உருவம். அப்போ அந்த உருவமாக உருவமாக இருந்து வாயு பகவான் அக்னி பகவான் எல்லாம் மாத்தி மாத்தி தாங்கி எடுத்துட்டு போயிட்டு கங்கா நதியில வந்து போட்டாங்க. கங்கா நதி என்ன வந்து தாங்கி கொண்டு போய் சரவண பொய்கையில விடும்போது சுவாமி அப்பயும் ஜோதி சுவாலையில தான் இருப்பார், ஜோதி ஸ்வரூபமாக தான் இருப்பார். அந்த ஜோதி என்ன ஆகும்னா, அந்த கார்த்திகை பெண்களுக்கு பொருட்டு இறங்கி கருணை புரிந்து அவரு என்ன எடுப்பாரு, அப்பதான் அந்த பஞ்சபூதத்தால ஆன அந்த உடம்பு உடம்பு எடுப்பார். அந்த நம்மள மாதிரி உடம்பு இருந்தாலும் அந்த உடம்பு என்ன ஆகுமா, அருள் உடம்பு, அருள் திருமேனி அவனுக்கு. நம்மள மாதிரி
மலஞ்சலம் நிறைந்த நமக்கு தான் வந்து காரணம், நமக்கு தான் வினை இருக்கான், வினை வயப்படாதவன் அருள் திருமேனி. அப்போ எதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல அந்த புராண வரலாறுல கார்த்திகை பெண்கள் ஆன்மாக்கள், அந்த உயிர்களுக்கு உய்யும் போட்டு அவர்கள் கருணைக்கு இறங்க தன் வடிவத்தை மாற்றி 6 குழந்தைகளாக அந்த உருவம் தாங்கி அந்த ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு வந்தான். அது மாதிரி இன்னொன்னு வந்து சிவகுமார் ஐயா அந்த திருமுருகாற்று படையில வந்து சொல்லியிருக்காரு, முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். அப்போ முருகன் குமரன் குகன். அப்போ முருகன் என்றது உருவம், குமரன் என்றது அருவுருவம், குகன் என்றது அருவம் அப்படின்றது வந்து அடியனுக்கு தெரியாது, அது அவரு சொன்னதுதான் கத்துக்கிட்டேன். இப்போ முருகன் வந்து அந்த உருவ நிலையில் இருக்கும்போது அவன் முருகனாகவும், மந்திர நிலையிலாக இருக்கும்போது அவன் அரு உருவமாகவும், சூட்சமமாக நம்முள் இருக்கும்போது அவன் குகமூர்த்தியாகவும் ஆகியனால முருகன் வந்து முருகப்பெருமான் உருவம், அருவம், அரு உருவம் இந்த 3 நிலையில் இருக்க. அதுதான் கந்தபுரான் சொல்வா, அருவும் ஆகுவன் இறைவன், அருவமும் ஆகுவன் உருவமும் ஆகுவன். அதாவது அருவும் ஆகுவும் உருவும் ஆகும், உருவமும் ஆகுவன், அருவும் உருவும் இல்லாதோர் தன்மையும் ஆகுவன். அதாவது அரு உருவமும் ஆகுவன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றாங்க. இதுல எப்படி எடுத்துக்கணும்னா, அருவும் உருவும் இல்லாதோர் தன்மை, அருவும் இல்லாதோர் தன்மையும் உருவும் இல்லாதோர் தன்மையும். அப்பனா அருவும் உருவும் இல்லாத தன்மை எது? அரு உருவம், அந்த தன்மையும் ஆகுவன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ சுவாமி வந்து எந்தெந்த நிலையில இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருவும் உருவும், அதாவது இது எப்படி எடுத்துக்கணும், அருவும் உருவும் இல்லாதோர் தன்மை அப்படி எடுத்துக்கணும்னா, அருவும் இல்லாத தன்மை உருவும் இல்லாத தன்மை. அப்ப அருவும் இல்லாத தன்மை உருவும் இல்லாத தன்மை என்னன்னா அரு உருவும் தன்மை அப்படின்னு எடுத்துக்கணும். சதாசிவமூர்த்தி லிங்கமூர்த்தி அரு உருவம் தன்மை இல்லையா? சரி, அப்போ அதுதான் வேல், அதுவும் அரு உருவம் தான். அப்போ அருவும் ஆகுவன் உருவும் ஆகுவன் அரு உருவும் இல்லாதோர் தன்மையும் ஆகுவன். அப்போ அதுதான் சொல்றாங்க. அப்போ முருகப்பெருமான் நம் ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு கருணை பொருட்டு அவன் அருவமாகவும் உருவமாகவும் அரு உருவமாகவும் இருக்கின்றான் அப்படின்ட்டு இந்த கந்த புராணத்துல உருவாய் அருவாய் என்ற அருணகிரிநாத சுவாமி பாடலுக்கு கச்சியப்ப சுவாமிகள் எழுதின கந்த புராண செய்யுள் வந்து ஒரு சான்று. ஓகே, அடுத்தது என்ன பார்ப்போம். அடுத்து சிவஞான சித்தியார்ல இருந்து ஒரு பாடல். சிவஞான சித்தியார்ல இருந்து இந்த பாடல் எப்படி அப்படின்னா, இதுல என்ன சொல்றாங்கன்னா, அருள்நந்தி சிவஞான சித்தியார் வந்து யார் எழுதுறது? அருள்நந்தி சிவம் எழுதுறது, சுவாமிகள் எழுதுனாங்க. அதுல வந்து சுவாமி என்ன சொல்றாங்கன்னா, சுவாமியோட உண்மையான ஸ்வரூபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்லி சொல்றேன். இப்ப தண்ணி இருக்கு, தண்ணியோட உண்மை ஸ்வரூபம் அப்படின்னா, தன் அப்படின்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். தன் தா 3 சுழியின் குளிர்ச்சி. அப்போ தண்ணீர் அப்படின்னா தண்ணீரோட உண்மையான தன்மையே வந்து குளிரும் தன்மை, உண்மை தன்மை, அதோட சொரூபம் வந்து உண்மை, குளிர்ந்த தன்மை. ஆனா சுவாமி அதாவது அந்த தண்ணீர் வந்து பல மித்த பொருளோடு கலக்கும் போது, ஒரு சூடு ஒரு நெருப்போடு கலக்கும் போது அந்த தண்ணீர் ஆனது என்ன நெருப்பு தன்மை எடுத்துக்கொள்ளும். அப்போ அதோட பொது இயல்புன்னு சொல்லுவாங்க. அதோட சிறப்பு இயல்பை விட்டு அந்த பொது இயல்புக்கு வந்து விடுகிறது இல்லையா? அப்போ அந்த அதோட உண்மை நிலையை விட்டு அது தடத்தல் நிலைக்கு வந்திருக்கிறது. அப்போ தண்ணீர் தன்னிலையில் இருக்கும்போது குளிர்ந்த, ஆனா அது வேறோடு பொருள் கலக்கும் போது அது உண்மை தன்மை வந்து இழந்து விடுகிறது. அப்போ அதோட தண்ணீர் வந்து நெருப்போடு கலக்கும் போது அது வெப்பத்தன்மை அடைகிறது இல்லையா? அது போல சுவாமி வந்து சொரூப நிலையில் தன்னிலையில் வந்து அவன் அருவும் உருவும் அரு உருவும் கடந்த நிலை. அவன் சொரூப நிலையில் அவன் வந்து தன்னிலை சொரூப நிலையில வந்து அவன் வந்து அந்த அருவும் உருவும் அரு உருவும் அவன் வந்து கடந்தவன். அப்ப அதுவும் கடந்தவன் அப்படின்னாக்கா அந்த ஆன்மாக்கள் பொருட்டு ஆனா அந்த ஒரு தன்மை எடுக்கிறான். அப்ப அருவம் உருவம் அரு உருவம் அப்படின்னா, உருவம் வந்து 3 வகையான ஆன்மாக்கள் இருக்கு. சகலர் இருக்காங்க, பிழையாகலர், விஞ்ஞான கலர். இந்த அடிப்படையில சொல்லலாம். விஞ்ஞான கலர், பிழையாகலர், சகலர். விஞ்ஞான கலர் அவங்களுக்கு வந்து மலமே கிடையாது. அவங்க வந்து சுத்தமாயை பூணத்துல இருப்பாங்க. அவங்க வந்து சுவாமிக்கு நேர் கீழே வந்து வேலை செய்வாங்க. அவங்களுக்கு சுவாமி தான் அவங்களுக்கு வந்து
சுவாமி கீழே தான் வந்து அவங்க அந்த சுத்த மாயையிலே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஆணவம், கண்வம், மாயை என்ற மும்மலம் இருக்காது. ஆனா ஆணவ, மன வாசனை மட்டும் இருக்கும். ஏன்னா அவங்க அதிகாரத்துல இருக்கிறதுனால அவங்க வந்து மன வாசனை மட்டும் இருக்கும். அவங்களுக்கு சுவாமி எப்படி இருக்காங்கன்னா, அருவமாக அவங்களுக்கு காட்சி குடுப்பாங்க. ஏன்னா, அவங்களும் வந்து உயிர் வர்க்கம் தான். இருந்தாலும் யாரு? அந்த விஞ்ஞான கலரும் வந்து ஆன்ம வர்க்கங்கள் தான். ஆன்மாக்கள். ஆனா, அவர்கள் ஆணவ மல வாசனை தான் இருக்கும் அதிகார பொறுப்பின் பொருட்டு. ஆனா, அவர்களுக்கு சுவாமி எப்படி இருப்பாராம்? அறிவுக்கு அறிவாக நின்று காட்சி தருவாரு. அறிவுக்கு அறிவுள்ளே நின்று வந்து உணர்த்துவாரு. ஆனா, அந்த விஞ்ஞான கலர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சுவாமி வந்து அந்த அருவுருவமாக வந்து தோன்றுவாரு. சகலர் அப்படி நம்மள மாரி சகலருக்கு வந்து சுவாமி வந்து குரு வடிவமாக தாண்டி ஒரு சட்டை தாங்கி வந்து உருவம் தாங்கி நம் போல் வந்து வருவார். அதுபோல ஆன்மாக்கின் வகை பொருட்டு வர்க்கத்து ஆன்மாக்கின் பொருட்டு அவன் அருவமாகவும், அருவுருவமாகவும், உருவமாகவும் தாங்கி வந்தாலும் அவனோட உண்மையான இலக்கணம் அதுவல்ல என்பதுதான் இந்த பாடல். அது பார்ப்போமா? இது எப்படி படிக்கிறதுன்னு பார்ப்போம். சிவன் அருவுருவும் அல்லன், சித்தினோடு அசித்தும் அல்லன். பவமுதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன். தவமுதலிய யோக போகம் தரிப்பவனும் அல்லன். தானே இவைப்பற ஏய்ந்து ஒன்றும் ஏய்ந்திடா இயல்பினானே. திரும்பி ஒரு தடவை படிக்கிறேங்க. சிவன் அரு உருவும் அல்லன், சித்தினோடு அசித்தும் அல்லன். பவமுதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன். தவமுதலிய யோக போக தரிப்பவனும் அல்லன். தானே இவைப்பற இயந்தும் ஒன்றும் ஏய்ந்திடா இயல்பினானே. அப்படின்றது இந்த பாடல் சிவஞான சித்தியார். அப்போ சிவன் அப்படின்றதுக்கும் பதி அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம சைவ சித்தாந்தத்துல தான் வந்து பதி, பசு, பாசம் அப்படின்னு சொல்றாங்க. பதி அப்படின்னா சிவம் அப்படின்னா சிவம் சும்மா இருப்பது, எதுவுமே செய்யாது, தன் நிலையில் சொரூப நிலையில் இருந்தா அது வந்து சிவம் அப்படின்னு அர்த்தம். பதி அப்படின்னா என்னன்னா அந்த ஆன்மாக்கள் பொறுத்து அந்த பஞ்ச கிருத்தியத்தை செய்வதுதான் பதி. அந்த ஆன்மா கருணை பொருட்டு ஆன்மா உய்யும் பொருட்டு இதுவும் சித்து பொருளே, இது சடப்பொருளோடு வந்து சேர்ந்து உலக மாயில அழிகின்றதே, இது நம்மோடு வந்து சேரும் பொருள் என்று அந்த திருவருள் சக்தியோடு சேர்ந்து அந்த பஞ்ச கிருத்தியம் சொல்றான். சிருஷ்டி, திதி, சம்ஹாரம், அருளல், மறைத்தல் என்ற 5 தொழில்களை சொல்றால, அப்போ அவனுக்கு பேர் பதி. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா சிவன் அப்படின்னு சொல்றாங்க. சிவம் அரு உருவும் அல்லன். அப்போ சிவன் அருவமும் அல்லன், உருவமும் அல்லன், அரு உருவமும் அல்லன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து சித்தினோடு அசித்தும் அல்ல. சித்தினோடு சித்து வடிவையாகிய அந்த திருவருளும் அசித்தாகிய அந்த மந்திர வடிவும் அல்ல, அதுவும் சிவம் அல்ல சொல்லிட்டாங்க. பவ முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்ல. பவ முதல் அதாவது அந்த சிருஷ்டி முதலியான அந்த பஞ்சகிருத்திய தொழில்கள் 5 தொழில்கள் செய்வவும் அவனும் அந்த தொழில்கள் பண்ணிடுவான். அவனும் சிவன் அல்ல. யாரோ ஒருத்தவங்க செய்வாங்க, ஆனா அவனும் சிவன் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வராங்கன்னு பார்ப்போம். தவ முதலிய யோக போக தரிப்பவனும் அல்ல. அதாவது தவ முதலியாக கோலம், தட்சிணாமூர்த்தி கோலம், போக வடிவனாக உமையம்மா பக்கத்துல உட்கார்ந்து அமர்ந்துகின்ற கோலம் அது சிவன் அல்ல. தானே இவைப்பெற இயந்து முடியும். இவையெல்லாம் அவன்தான் செய்கின்றான். இருந்தாலும் எய்ந்திடா இயல்பினானே. அவனோட உண்மையான இலக்கணம் அதுவல்ல. அப்போ ஆன்மாக்கள் பொருட்டு அவன் அருவமாகவும், உருவமாகவும், திருவருள் சக்தியாகவும், அந்த ஆன்மாக்கள் பொருட்டு அந்த பஞ்சகிருத்தியம் ஐத்தொழில்கள் செய்பவனாகவும், அந்த தட்சிணாமூர்த்தி கோலமாகவும், உமையம்மையோடு அமர்ந்து அந்த போக வடிவனாகவும், இவையெல்லாம் நம் பொருட்டு அவன் உருவம் தாங்கினாலும் உண்மையான இலக்கணம் அதையும் தாண்டி அவன் சொரூப நிலையில் இருக்கின்றான் அப்படின்றது தான் அந்த சித்தியாரோட பாடல். ஓகே, இது சிவன் அரு உருவம் அல்லன். சிவன் அருவமும் அல்லன், உருவம் அல்லன், சித்தினோடு அசித்தும் அல்ல. சித்தாகிய அந்த திருவருள் சக்தி வடிவும் பெற்றவன் அவனும் அல்ல. அசித்தன் அல்ல, மந்திர வடிவாகி அந்த வடிவும் அல்லன். பவ முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்ல. அந்த சிருஷ்டி முதலிய அந்த பஞ்ச கிருத்தியத்தை தொழில்களை செய்கிறாள் அவனும் அல்லன். தவ முதலியாக யோக போக தரிப்பவன் அல்லன். அதாவது அந்த தட்சிணாமூர்த்தி கோலம், யோக நிலை, அந்த போக நிலை, உமையம்மாவோட அமர்ந்து ரிஷப வாகனத்தில் இருக்க அந்த போக நிலை அதுவும் அல்ல.
தானே இவை பிற ஏய்ந்து ஒன்றும். அதாவது இத்தனை அனைத்தும் சிவன் செய்தாலும் அவன் சொரூப நிலை அது அல்ல அப்படின்றது தான் இந்த பாடல், சிவஞான சித்தியார் பாடல். அப்போ சுவாமி வந்து எதுக்கு உருவம் அரு உருவம் வந்து ஆன்மாவின் பக்குவ நிலைக்கு ஏற்ற அவன் உருவத்தை தாங்கி மாற்றியிருக்கிறான். உதாரணம் வந்து வள்ளி அம்மா திருமணம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். நிறைய அருளாளர்கள் சனிக்கிழமை வந்து இதை சொல்றது நிறைய பேர் இந்த வரலாறு சொல்லி சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஆனா இதுல சிந்திக்க வேண்டியது என்னன்னா, அப்பப்போ சுவாமி வந்து ஒரு வேடனாக வருவாரு, ஒரு விருத்தனாக வருவாரு, அந்த வளையல் போடுற செட்டியாக வருவாரு, அப்புறம் வந்து இந்த வேங்கை மரமாக மாறிடுவாரு. இந்த மாதிரி நிறைய கோலத்துல எதுக்கு வருவாரு அப்படின்னா, அப்பப்ப அந்த ஆன்மாவின் வள்ளி அம்மாவின் பக்குவ நிலைக்கு ஏற்ப ஏற்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாறி 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 கடைசியில அந்த முதிர்ந்த அந்த வயதான கிழவனாக வந்து வருவார் இல்லையா சுவாமி. முதிர்ந்த ஞானம் முதிர்ந்த அந்த வடிவை தாங்கி அப்போதான் அந்த வடிவத்தில் தான் வந்து இப்போ வள்ளி அம்மாவை ஆட்கொண்டு அவங்களுக்கும் வந்து உபதேசம் பண்ணுவார் இல்லையா. அப்போ அந்த வரலாறுலயும் சுவாமி ஒரு காரணமின்றி பல உருவம் எடுக்கல. அந்த ஆன்மாவின் பக்குவத்துக்கேத்த அப்பப்போ அப்பப்போ பல உருவங்களை தாங்கி கொண்டுதான் வருகிறான். அது போல நமக்கும் தான், நமக்கு சகலராகிய நமக்கும் நாமளும் உய்யும் பொருட்டு நாம சகலர். ஆனா அதே மாதிரி இன்னும் ஆன்ம வர்க்கமும் இருக்கு, விஞ்ஞான கலரும் இருக்கு, பிரளயா கலர் ஆன்மாக்களும் இருக்காங்க இல்லையா. அவங்க வந்து இந்த வேற வேற புவனத்துல வேற வேற அண்டத்துல இருக்காங்க. அந்த ஆன்மாக்களுக்கும் சுவாமி எப்படி இருக்காரா, அருவமாகவும் உருவமாகவும் அரு உருவமாகவும் இருக்கின்றான். ஆனாலும் அவன் உண்மையான இலக்கணம் அதுவான்னா அது இல்லை அப்படின்றதுதான் இந்த பாடல். சரி, அடுத்தான் இதான் பாடல். சிவன் அரு உருவும் அல்லன், சித்தினோடு அசத்தின் அல்லன், பவம்னா இந்த பிறப்பு தொழில் செய்யுது, சிருஷ்டி தொழில். முதல் அப்படின்றதுனால முதல் அப்படின்னா சிருஷ்டி, திதி, சங்காரம், அருளல், மறைத்தல் அந்த 5 தொழிலும் அதுல வரும். முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், தவ முதலிய யோகம் முதலி யோக போக தரிப்பவன் அல்லன், தானே இவை பெற இயைந்து ஒன்றும் இயைந்திரா இயல்பினானே. இவை அனைத்தும் செய்தாலும், அதாவது சிருஷ்டி பஞ்சகிருத்தியமும் யோக போக வடிவெடுத்தாலும் அரு உருவமாக இருந்தாலும் அவனோட சொரூப நிலை இதுவன்று அப்படின்றது தான் இந்த சிவஞான சித்தியாரோட பாடல். அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு வந்து அருள் நந்தி சிவம் வந்து சுவாமிகள் கொடுக்குறாங்க, என்னன்னு பார்ப்போம். ஓகே, அது வந்து உருவாய் அருவாய் இதே பாடல் தான். இப்போ நம்ம வந்து போன நேற்று அதாவது வந்து பல புதிய அடியார்கள்லாம் வந்தாங்க. இது என்னது அம்மா வந்து கந்தர் அதும்புதி சொல்லாம வேற வேற பாடல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். ஏன்னா முதலாக வந்தவங்களுக்கு வந்து அப்படிதான் இருக்கும். அப்போ எப்படின்னா வாரியார் சுவாமிகள் வந்து எப்படின்னா அந்த கந்தர் அனுபூதி பாடல் விளக்கம் கொடுத்துட்டு அந்த ஒரு சொற்கள் இப்போ உருவாய் அருவாய்னா அதுக்கு மற்ற அருளாளர்கள் வந்து சுவாமியை எப்படி வர்ணித்திருக்கார்கள், அந்த சுவாமி எந்த அருளாளர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஓமையும் காட்டுவார். அடியன் வந்து அந்த ஓமை எல்லாமே எடுத்து சொல்றதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு அடியனுக்கு தகுதியும் இல்லை, அறிவும் கிடையாது. அது சிறு சிறு ஓமை எடுத்து அது ரொம்ப எளிய முறையில் எப்படி சொல்லணுமோ ரொம்ப ஆழமாக போகாமல் அந்த முறையில் எடுத்து தான் சொல்கிறேன். இப்போ உருவாய் அருவாய்ன்றதுக்கு வந்து சாத்திர நூலான சிவஞான சித்தியார் வந்து அந்த நூல்லேருந்து ஒரு 2 ஓமை காட்டியிருக்காங்க, அதுதான் எடுத்து நான் சொன்னேன். இப்போ 2வது ஓமை வந்து எப்படி படிக்கிறதுனா, அருவமோ உருவா ரூபமோ மானதோ அன்றி நின்ற உருவமோ உரைக்கும் கர்த்தா வடிவு எனக்கு உணர்த்தி இங்கு எனின், அருவமும் உருவா ரூபமும் ஆனது அன்றி நின்ற உருவமும் மூன்றும் சொன்ன ஒருவனுக்கே உள்ளவாம். இந்த பாடல் வந்து கொஞ்சம் அப்படியே கடினமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம பிரித்து பிரித்து பொருள் பார்த்தா இது கொஞ்சம் எளிமைதான். இதை எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எப்படி இதை கொண்டு கோட்டி பொருள் சொல்லணும் அப்படின்ட்டு நான் எடுக்கிறேன். அருவமோ உருவா ரூபமானதோ அன்றி நின்ற உருவமோ, அருவமோ உருவா ரூபமானதோ அன்றி நின்ற உருவமோ உரைக்கும் கர்த்தா வடிவு எனக்கு உணர்த்து இங்கு எண்ணின் அருவமும் உருவா ரூபமுமானதுமன்றி நின்ற உருவமும் மூன்றும் சொன்ன ஒருவனுக்கு உள்ளவாமே. இது எப்படி கொண்டு கூட்டிக்கணும்னா 2வது வரி எடுத்துக்கோங்க. உரைக்கும் கர்த்தா வடிவு அப்படின்னு எடுத்துக்கணும். உரைக்கும் கர்த்தா வடிவு.
அப்போ இது எப்படின்னா, அருள்நந்தி சிவம் வந்து எப்படி சிவஞான சித்தியார் எழுதினார்னா, தன்னோட குரு வந்து உபதேசித்த அந்த மெய்கண்டார் எழுதின அந்த சூத்திரத்திலோட மெய்கண்டாரிடம் மெய்கண்டாரோட மாணாக்கர் தான் அருள்நந்தி சிவம் இல்லையா? அந்த குருநாதரிடம் தன்னுடைய கேள்வியெல்லாம் கேட்டு 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 அதுக்கு பதில் கிடைத்து அதை செய்யும் வடிவமாக நம் உய்யும் பொருட்டு அதுவும் சுவாமிகள் எழுதியிருக்காங்க. அதுதான். அப்ப அவர் கேட்கிறாரு, சுவாமி கிட்ட கேட்கிறாரு, அது குரு கிட்ட கேட்கிறாரு, உரைக்கும் கர்த்தா வடிவு. அதாவது சொல்லுங்க குருநாதர் சொல்லுங்க. இறைவன் பஞ்சகிருத்தியத்தை செய்கின்ற அந்த இறைவனோட வடிவம் எது? அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ வடிவம் எது? அவர் அதுக்கப்புறம் கேட்கிறாரு. எப்படி எடுத்துக்கணும்? 2வது வரியில உரைக்கும் கருத்தா வடிவு. அதாவது உரைக்கும் கர்த்தானா சொல்லுங்க. எனக்கு வந்து குருநாதரே எனக்கு சொல்லுங்க, கர்த்தாவோட வடிவு எது அப்படின்னு கேட்கிறாரு. அருவமோ அருவமாகவா, உருவா ரூபமானதோ இல்ல உருவமானதோ, அன்றி நின்ற உருவமோ இல்ல உருவத்துக்கும் அருவத்துக்கும் இல்லாம அருவுருவமோ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அதே 2வது வரியில கடைசி லைன் பாருங்க. எனக்கு உணர்த்து இங்கு எனின், எனக்கு எனக்கு நீங்க உணர்த்து, இப்போ எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அந்த குருநாதர் என்ன சொல்றாரு, அந்த கடைசி 2 வரி எடுத்துக்கணும். அருவமும் அருவமும் உருவாரூபமும் ஆனது அன்றி நின்ற உருவமும் மூன்றும் சொன்ன ஒருவனுக்கு உள்ளவாமே. அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த குருநாதர் என்ன சொல்றாருன்னா, அருவமும் அருவமாகவும் ரூபம் உருவமும் ஆனது அன்றி நின்ற உருவமும். அப்ப ஆனது அன்றி நின்ற உருவமானது அன்றி நின்ற உருவமும் அப்படின்னா உருவம் அருவம் அல்லாத உருவருவமும் மூன்றும் சொன்ன ஒருவனுக்குள்ளவன். அப்போ அருவம் உருவம் அருவுருவம் இது மூன்றும் சொன்ன ஒருவனுக்குள்ளவாமே. அப்போ இது மூன்றும் சிவன்தான், இறைவனுக்குள்ளதான். அதாவது உருவம் அருவம் அருவுருவம் அவனுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அவன் எதுக்கு எடுக்கிறான் அப்படின்னா அதாவது ஆன்மாக்கின் கருணை பொருட்டு இருக்கிறான். அதான் முன்னாடி நான் சொன்னனே, சிவம் பதி என்ன வித்தியாசம்னா, சிவம் தன் நிலையில் இருப்பது, சொரூப நிலையில் இருப்பது, பதி தடத்த நிலையில் இருப்பது. அப்போ திருவருள் சக்தியோடு கூடும்போது தடத்த நிலையில் இருக்கும்போது ஆன்மாக்களுக்கு கருணை செய்யும் பொருட்டு அந்த நிலை தாங்கி இருக்கிறது. அப்போ சிவன்தான் அருவம் உருவம் அருவுருவம் நம் ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு, பல வகையான ஆன்மாக்கள் உள்ளும் பொருட்டு அந்தந்த ஆன்மா பக்குவத்திற்கு ஏற்ற மாதிரி அருவமாகவும் உருவமாகவும் அருவுருவமாகவும் இருக்கின்றார். அதுதான் இந்த பாடல். இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, முதல் 2வது வரியில உரைக்கும் கர்த்தா வடிவு. உரைக்கும் அதாவது இறைவன் பஞ்சகிருத்தியம் செய்கின்ற அந்த இறைவனோட வடிவு அருவமோ, மாணாக்கன் கேட்கிறான், அருவமா உருவமானதோ இல்ல உருவமோ இல்ல அன்றி நின்ற உருவமோ இல்ல அந்த அருவத்துக்கும் உருவத்துக்கும் இல்லாத அந்த அருவுருவமோ. அப்போ எனக்கு உணர்த்து இங்கே, எனக்கு தயவு செய்து உணர்த்துங்க இப்போவே அப்படின்னு கேட்கும்போது குருநாதர் சொல்றாரு, அருவமும் அது கடைசி 2 வரி எடுத்துக்கணும். அருவமும் உருவாரூபமும் ஆனது அன்றி நின்ற உருவமும் மூன்றும் சொன்ன ஒருவனுக்குள்ளாவாமே. அப்படின்னா அருவமும் உருவமும் இது தவிர்த்து அன்றி இது அன்றி உருவம் நின்ற அந்த இறைவன் வந்து அவனுக்குள்ளேதான் அவன்தான் இந்த 3 ரூபத்தையும் எடுக்கின்றான். அந்த அவனே ஒருவன்தான் இந்த 3 வடிவங்களையும் அவன்தான் எடுக்கின்றான். எதுக்கு? அந்தந்த ஆன்மாவின் பக்குவத்திற்கு ஏற்ப அப்படின்னு சொல்றாங்க. அதுதான். அப்போ இதுதான் இந்த பாடல் சிவஞான சித்தியார். இது ஒரு தடவை படித்து காட்டுறேன். அருவமோ உருவா ரூபமோ ஆனது அன்றி அன்றி நின்ற உருவமோ உரைக்கும் கர்த்தா வடிவு எனக்கு உணர்த்து இங்கு எனின் அருவமும் உருவாரூபமும் ஆனது அன்றி நின்ற உருவமும் மூன்றும் சொன்ன ஒருவனுக்கு உள்ளாமே அப்படின்றது இந்த பாடல். அடுத்தது அடுத்தது இன்னொரு பாடல் பார்க்கலாம். அடுத்தது உலதா இலதா. அதாவது உலதா இலதாய், அதாவது நேரடி விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி உள்பொருளாகவும் சுவாமி வந்து இல்லாத பொருளாகவும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா அதுல வந்து அப்படி சொன்னா வந்து அது கொஞ்சம் முற்று பெறாதது. சுவாமி வந்து உள்பொருள் தான். ஆனா இல்பொருள் அப்படின்னா சர்க்காரியவாதமாக ஆயிடும். சர்க்காரியவாதத்துக்கு வந்து என்ன, இல்பொருள் இல்லாத பொருள் ஒன்றுமே தோன்றுவதில்லை அப்படின்னு ஒன்று அர்த்தம். அதுக்கு நம்ம எடுத்துக்கூடாது. ஒண்ணுமே கிடையாது. பதிஞானம் கொண்டு, அதாவது நம்முடைய சுட்டறிவு ஐம்பொறி புலன்கள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மாய பொய் கருவிகளை கொண்டு அழியக்கூடிய அந்த சட கருவிகளை கொண்டு இறைவனை அறிய முடியாது.
அவன் கொடுக்கும் அந்த பதி ஞானத்தால் தான், இந்த பதி கரணத்தால் தான் அந்த பதியை சூட்சும வடிவத்தில் இருக்கும் பதியை அறிய முடியும். அதுதான். அப்போ சுவாமி வந்து அவனை நினைக்கும் அன்பர்களுக்கு அவனை நினைக்காதவர்களுக்கு அவன் இல்லாதவன் போல் இருந்தாலும் சுவாமி அவர்கள் உள்ளேயே உயிருக்குள்ளாக இருக்கின்றான். அப்போ அவனை நினைக்காதவர்கள் பதிஞானத்தை கொண்டு அவனை உணர முடியாது. பதிஞான நம் சுட்டறிவு கொண்டு அவனை தேடணும் அப்படின்னா அவன் இல்லாதவன். பதிஞானத்தை கொண்டு அவன் தேடணும்னா அவன் உள்ளவன். அதுதான் உளதா இலதை. ரொம்ப சிம்பிள். அவளை எப்படி எடுத்துக்கலாம். மறுவாய் மலராய். மறுவாய் மலராய். மறு அப்படின்னா மனம் அப்படின்னு அர்த்தம். அப்ப மனமாகவும் அந்த மனத்தை தாங்குகின்ற அந்த மலராகவும் அப்படி இருக்கின்றான். இப்போ ஒரு மலர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டா, ஏதோ ஒரு மலர் எடுத்துக்கிட்டா, அந்த மலர்ல ஒரே ஒரு அந்த இதழை மட்டும் கிள்ளி அந்த ஒரு இதழில் மட்டும்தான் மனம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அந்த மலர் ஃபுல்லா அந்த மனம் வந்து பரவி இருக்கின்றது. அது போல சுவாமி அண்ட உலகத்தில் எல்லாமே எல்லா உயிரிற்கிலும் உயிரற்ற பொருள்களிலும் வியாபகமாக இருக்கின்றான், நிறைந்து இருக்கின்றான். அதுதான் அந்த பாடல். அந்த மறுவாய் மலராய். அப்போ சுவாமி அருணகிரிநாத சுவாமி கேட்கிறாரு, சுவாமி நீ உருவமாயும் இருக்கிற, அருவமாயும் இருக்கிற, உள்ளதாயும் இருக்கிற, இலதாயும் இருக்கிற, மறுவாயும் இருக்கிற, மலராயும் இருக்குன்னு அப்படியே கேட்டுட்டு கடைசியா வருவார். நீ என்னுள்ள குகனாவும் இருக்கிறியே, நீ வெளிப்பட்டு எனக்கு குருவாவா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் நம்ம அனுபூதி நிலை அடைய முடியும். அப்ப அதுக்கு அந்த வழி கேட்கிறாரு. சரி, மறுவாய் மலராய். இதுக்கு உதாரணம் வந்து தேவார பாடல், அப்பர் பாடல் என்னன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு லைன் தான் நமக்கு தேவை, இருந்தாலும் நான் முழுவதுமாக அந்த பாடல் எடுத்துட்டேன். சரி. ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாசமலரெல்லாம் ஆனாய் நீயே, மலையான் முருகனாய் நின்றாய் நீயே, பேச பெரிதும் இனியாய் நீயே, பிரானாய் அடியேன் அடியேன் அடி என்மேல் வைத்தாய் நீயே, தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பொன் சோதி அப்படி சொல்றாரு. ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே. இது வந்து ஓசைக்கும் ஒலிக்கும் வித்தியாசம் இருக்கு. கடல்ல வந்து ஒரு சத்தம் வருதுல்ல, அதுக்கு பேர் ஓசைன்னு அர்த்தம். நாம மந்திர வடிவம் இப்ப படிக்கிறோம், அது வந்து ஒலி அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன வித்தியாசம்? ஓசைக்கு வந்து பொருள் அற்றது. கடல் வந்து சத்தம் எழுப்போம். அந்த சத்தத்துக்கு ஒரு பொருள் இருக்கா அப்படின்னா, ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னா இருக்காது. நம் ஒலி மந்திர வடிவில அது சத்தம் எழுப்போம். ஆனா அதுக்கு பொருள் இருக்கும். அதுதான். அந்த ஓசை பொருள் இல்லாத சத்தத்துக்கும் பொருள் இல்லாத சத்தமாகவும் நீ இருக்கின்றாய். ஓசை ஒலி எல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே. அதாவது அனைத்து உலகளுக்கும் நீயே கர்த்தா. உனக்கு தன் நிகர் இல்லாதவன் நீ. உனக்கு மேல் ஒரு கர்த்தா இல்லை. ஒப்புமற்ற இல்லாதவன். வாசம் அழகெல்லாம் இது மாதிரி சுவாமி இது ஆனந்தை அடிக்கடிக்கு சொல்வாரு. பிஞகன் சுவாமி வந்து அவன் தலைமுடியே வந்து கிரீடமாக தரித்து கொள்பவன். ஏன்னா அவனுக்கு கிரீடம் செலுத்த அவனுக்கு நிகர் வேற யாரும் இல்லை. அப்ப தன் சடாமுடியே அவனுக்கு கிரீடமாக செலுத்துபவன், அவனுக்கு கிரீடம் சுட்ட அவனுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம திருவாசக சிந்தனையில இது வந்து சொல்லுவார் அடிக்கடிக்கு சுவாமி நம்ம ஆனந்தையா. அது போல உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நினை. அவனே வந்து ஒரு தனி பெரும் தெய்வம், ஒரு கடவுள். அவனுக்கு ஒப்புமை யாரும் இல்லை, நிகர் யாரும் இல்லை. வாசம் மலரெல்லாம் ஆனாயினே. இதுதான் நமக்கு தேவை. அப்போ மலராகவும் அந்த மலத்தின் மலராகவும் எப்படி அந்த மலரில் மனம் சூழ்ந்து பறந்து இந்த இடத்தில் தான் இருக்கின்றது என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாதோ அதோ போல அந்த சராசரங்களிலும் சுவாமி எங்கும் வியாபித்து நிறைந்து இருக்கின்றான் என்பது உட்பொருள். மலையான் மருகனாய் நின்றாய் அதாவது அது பர்வதராஜனுக்கு மருகனாய், அதாவது மருமகனாய் நின்றாய் நீயே. பேச பெரிதும் இனியனே, உன் பெருமையை பேச இனிமையாக இருப்பவனும் நீயே. பிரானாய், அதாவது பிரானாய் தலைவனாய் அடி என் மேல் வைத்தாய் நீயே. உன் திருவடி தீட்சை, அப்பர் சுவாமிக்கு திருவடி தீட்சை கொடுத்தாரு இல்லையா, அது சொல்றாங்க. பிரானாய் என் தலைவனாய் அடி என் மேல் வைத்தானே, உன் திருவடியை நீ என் மேல் வைத்தாய் நீயே. தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே. அதாவது உலகத்தில் இருக்கும் அந்த திங்கள் ஞாயிறு கோள்கள் விண்மீன்கள் அனைத்துமாய் இருப்பது நீய. அதெல்லாம் அந்த சூரியனே வந்து எது சுவாமி கிட்ட இருந்து கொஞ்சோடு ஒளி பெற்றுதான் அந்த ஒளியை நமக்கு கொடுக்குது இல்லையா. அப்போ திங்கள் ஞாயிறு வந்து கோள்கள் விண்மீன்கள் அந்த மாதிரி அந்த விளக்காகவும் நீ இருக்கின்றாய். திருவையாறு அகலாது செம்பொன் சோதி, திருவையாறு என்ற தலத்தில் விட்டு நீங்காது எப்பொழுதும் எழுந்தருளிருக்கும் செம்பொன்னாகிய ஜோதி வடிவத்தில் இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வருது. இது வந்து இந்த மறுவாய் மலராய் என்றதுக்கு தான் உதாரணம். நமக்கு தேவை இந்த அப்பர் பாட்டிலிருந்து
வாச மலரெல்லாம் ஆனாய் நீ. அருணகிரிநாத சுவாமிகள் வந்து சுவாமி நீ மலராகவும் இருக்கிற அந்த அந்த மலரின் மனமாகவும் இருக்கின்றாய்ன்னு சொல்றாங்கல்ல. அது போல மற்ற அருளாளர்களும் சுவாமி அவ்வாறு வர்ணிச்சிருக்கின்றார்கள் என்று ஓமை தான் எடுத்து சொல்றேன். அதுதான். அதான் ஒரு தடவை படிக்கிறாங்க. ஓசை ஒளியாய் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாசமலரெல்லாம் ஆனாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே, பேசப் பெரிதும் இனியாய் நீயே, பிரானாய் அடியேன் மேல் வைத்தாய் நீயே, தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, திருவையாறு அகலாக செம்பொன் ஜோதியே அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்தது பார்ப்போம். ஓகே, அடுத்தது மணியாய் ஒளியாய். மணியாய் ஒளியாய். மணி அப்படின்னா அதாவது சுவாமியை வந்து, அதாவது மணி வந்து உலக பொருள்கள்ல வந்து சிறந்தது வந்து மணி. அந்த மணி வந்து சுவாமியை வந்து தெய்வ சிகாமணி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மணி என்றோட இயல்பு என்ன அப்படின்னா, மணி வந்து என்ன பண்ணும், அந்த மணி வந்து சத்தம் எழுப்பும், ஒளியையும் கொடுக்கும். மணி வந்து என்ன கொடுக்கும், பல மணிகளோடு சேர்ந்தாதான் சத்தம். ஆனா மணி ஒரு மணியாக இருந்தாலும் அது என்ன கொடுக்கும், ஒளியை கொடுக்கும். அது போல இறைவன் என்ன பண்ணுறான், ஆன்மாக்களாக்கிய நம் மணியாகிய நமக்கு ஆணை உருளை நீக்கி சிவஞான ஒளியை தர வல்லவன் அப்படின்றது தான் குறிப்பு. அதுதான். அப்போ அது அந்த குறிப்பு. மணியாய் ஒளியாய், ஆன்மாக்களாக்கிய மணியாகிய நாம் நம் இருளை நீக்கி அந்த ஞான ஒளியை தர வல்லவன் அப்படின்னு அந்த பொருள். கருவாய் உயிராய். கருவாய் உயிராய். கரு அப்படின்னா மூலப்பொருள் அப்படின்னு அர்த்தம். கரு வந்து மூலப்பொருள். அனைத்து உயிர்களுக்கும் மூலப்பொருளாக, அனைத்து உலகப் பொருள், சடமற்ற பொருள் அனைத்துக்கும் மூலப்பொருளாக இருக்கின்றவன். கருவின்றி நின்ற கருவாய் அப்படின்னு கந்தர் கலிவெண்பால சொல்றாங்க. கருவின்றி நின்ற கருவாய் அப்படின்னா, சுவாமி வந்து அவனுக்கு கரு கிடையாது. அவன் எந்த தாய் வயிற்றிலும் கரு புகுதாதவன். ஏன், ஒரு தாய் வயிற்றுல நம்ம கருவாக தோன்றினோம். தாய் வயிற்றுலனா அது எந்த தாய், அதாவது எந்த உடம்பு, பூனை, நாய், மாடு, இல்ல மனிதர், எந்த வயிற்றிலாலும் நம்ம பிறக்கணும்னா நமக்கு காரணம் இருக்கு. வினையின் காரணமாக, நாம் செய்த வினையின் காரணமாக நாம் பிறப்பெடுக்கின்றோம். எந்த சட்டை தாங்கி இருக்கின்றோம். ஆனால் இறைவன் அவ்வாறு இல்லை. அவன் காரணமற்றவன். அதனால கருவின்றி, அப்ப காரணமின்றி, கருவின்றி பிறப்பிறப்பு நின்று அவன் காரணமின்றி இருப்பவன், பிறப்பறிப்பு இல்லை. ஆனா கருவின்ற கருவாய், அவனே எல்லா கருவுக்கும் மூலப்பொருளாக இருப்பென்றான். அதான் கருவின்றி நின்ற கருவாய், காரணமின்றி இருந்தாலும் அவன் எல்லாத்துக்கும் மூலப்பொருளாக இருக்கின்றான் அப்படின்னு தான் அது பாடல். ஒரு நிமிஷம். முதற் பொருளே அப்படின்னு சொல்றாங்க. கருவின்றி நின்ற முதல் பொருளே, காரணம்னா அவனுக்கு பிறப்பிறப்பு இல்லை, நின்ற கருவாய், மூலப்பொருளாக, அனைத்து பொருளுக்கும் மூலப்பொருளாக இருப்பவன். இன்னொன்னு ஞானசம்பந்தர் சொல்றாரு, கருவினாலன்றியே கருவெல்லாம் ஆயவன், உருவினாலன்றியே உரு செய்தானிடம். கருவினாலன்றிய கருவெல்லாம் ஆயவன், அதாவது அவனுக்கு அதான் சொல்ற, திரும்பி அந்த இதை எடுத்துக்கணும். கருவினாலன்றி, அவனுக்கு வந்து கருவு கிடையாது. எந்த தாய் வயிற்றிலையும் பிறக்கும் காரணமற்றவன். ஆனா கருவெல்லாம் ஆயவன், எல்லாத்துக்கும் வந்து மூலப்பொருளாக இருக்கின்றவன். அப்போ அவன் வந்து அவன் வந்து பிறப்பிறப்பு அற்றவன். ஆனா எல்லா ஆன்மாக்கள் வந்து பிறப்பு இறந்து சுழலக்கூடிய அந்த எல்லா பொருளுக்கும் அவன் மூலப்பொருளாக இருக்கக்கூடியவன். உருவினாலன்றிய உரு செய்தானிடம், அவனுக்கு உருவம் கிடையாது. இருந்தாலும் ஆன்மாக்களுக்கு வினைக்கு ஏத்த மாதிரி அவனே உருவம் தோற்றுவித்து இருக்கின்றான். உருவு செய்தானிடம் அப்படின்னு இருக்கான். அது உருவு கொள்ளும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு உருவம் கிடையாது. ஆனா ஆன்மா உய்யும் பொருட்டு அவனுக்கு, ஆன்மாக்கு வினையின் காரணமாக அந்த உரு தோற்றுவித்து அவர்களுக்கு அருள் செய்பவன் அப்படின்னு சொல்றான். அதுதான். ஆமா, அதுதான் சொல்றாங்க. கருவினாலன்றி கருவெல்லாம் மாயவன், உருவினாலன்றி உருவு செய்தானிடம். அதாவது அவன் கரு காரணமின்றி அவனுக்கு பிறப்பிறப்பு இல்லை. ஆனா எல்லா உயிர்களுக்கும் எல்லா பொருள்களுக்கும் மூலப்பொருளாகவும் இருந்து
உருவம் அற்றவன். ஆனா அவன் மற்ற பொருள்களுக்கு உய்யும் பொருட்டு உருவம் கொடுத்து தோற்றுவித்து அவர்களுக்கு அருளும் செய்பவன். இவனும் உருவம் தாங்கி அருள் செய்பவன். அப்படின்றது தான் இந்த பாடல். கருவாய் உருவாய். அடுத்தது இந்த பாடல் பார்க்கலாம். இது அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் வந்து நேத்து வந்து அடியேன் வந்து விட்டுட்டேன். அ மறந்துட்டேன். ஸ்லைட்லயே போடல. காலையில தூக்க கண்ல எழுதுனதுனால, இந்த இந்த பாடல் எடுக்கிறதுக்கே விட்டுட்டேன். இது வந்து சம்பந்தர் பாடுன பாடல் தான். திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடுனது தான். ஆ இது வந்து கதியாய் விதியாய்ன்ற பாடலுக்கு வர அந்த விளக்கம் தான். நேத்து வந்து சொல்றதுக்கு வந்து ஸ்லைட்ல போடையே எப்படி விட்டேன்னு தெரியல, மறந்துட்டேன். ஆனா ரெக்கார்ட் ஆகாததுனால, அந்த நேத்து விட்ட பாடலையும் எடுத்து போட்டு இன்னைக்கு நான் சொல்றேங்க. அதையும் தெரிஞ்சுக்கலாம். கதியாய் விதியாய். கதி அப்படின்னா, ஆ கதி அப்படின்னா வந்து 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு வந்து வீடு பேரு. இன்னொன்னு வந்து இந்த ஆமா. கதி அப்படின்னா வீடு பேரு. அந்த கதியாகவும், அந்த வீடு பேற்று அடையறதுக்கு விதியாகவும் இருக்கின்றான் சுவாமி. அப்போ என்னான்னு பார்ப்போம் இதுக்கு. இதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரண பாடல். இப்போ விதியாய் விளைவாய் விளைவின் பயனாகி கொதியாய் வரும் கூற்றையும் உதைத்தவர் சேரும் பதியாவது பங்கைய நின்றலறத் தேன் பொதியார் பொழில் சூழ் புகழி நகர்த்தானே அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ஒரு நிமிஷம். உதைத்தவர் சேரும். ஓகே, இன்னொரு தடவை படிச்சு காட்டுறாங்க. விதியாய் விளைவாய் விளைவின் பயனாகி கொதியா வரும் கூற்றை உதைத்தவர் சேரும் பதியாவது பங்கைய நின்று அலறத்தேன் புதியார் பொழில் சூழ் புகழி நகர்த்தான். இது வந்து என்னன்னா, மார்கண்டேயன் இருக்காங்கல்ல, மார்கண்டேயன் வரலாறு நம்மளுக்கு தெரியல, அதை தான் வந்து இங்க சொல்றாங்க. விதியாய் விதி அப்படின்னா மார்கண்டேயனுக்கு வந்து அவருக்கு வந்து வயசு 16 ஆகிற உடனே அவருக்கு அதுதான் விதிக்கப்பட்ட விதி. அவருக்கு வந்து விதிக்கப்பட்ட விதி. விதியாய் அப்படின்னா மார்கண்டேயருக்கு 16 வயசாகி அவர் இறக்கணும் என்று விதிக்கப்பட்டது விதி. அதின் விளைவாய், அதோட விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரணம். அப்ப அந்த விதியின் விளைவு என்ன? மரணம். 16 வயசானவனே மரணம் வருது. அதோட விளைவாக மரணம் வரும். விளைவின் பயனாக, அந்த மரணத்தின் பயனாக யாரு வந்தா அப்படின்னாக்கா, கொதியா வரும் கூற்று. அதாவது கொதியா வரும் கூற்றுனா, கூற்றுவன் எப்போதுமே வந்து கொதியா அப்படின்னா கோபம் கொண்ட அப்படின்னு அர்த்தம். கொதித்து எழுந்த. ஆன்மாக்கள் வந்து பல பாவங்கள் பண்ணிருக்கு. எல்லா ஆன்மாக்களும். அப்போ அந்த கூற்றுவன் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்தா ஆன்மா வரும்ன்றீங்க உடம்பு விட்டு. நல்ல கோரமாக, நல்ல கரிய உருவமாக, நல்ல அப்படியே அந்த 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 ரத்தம் கசியும் அந்த சிவந்த நெருப்பு போன்ற கண்களாக, அந்த காதில் புகை வரும் போல அப்படியே சினந்து பாசக்கயிறு, சூட்சும பாசக்கயிற்றோட அப்படியே வந்து அது எப்படி வருவான்? அந்த எரும மாட்டுல அந்த எரும மாடு வர வர பயமா இருக்கும். அது மாதிரி கூட்டுறவன் வந்து எப்போதும் வரும்போது, கூற்றுவன் எதுக்கு? உடலையும் உயிரையும் கூறு செய்வதனால அவன் கூற்றுவன். அப்போ அந்த கூற்றுவன் எப்போதுமே எப்படி வருவான்? கொதித்து கோபத்தோட தான் வருவான். அந்த கூற்றுவனை யார் என்ன பண்ணா? உதைத்து அவர் சேரும். கூற்றுவனை வந்து உதைத்தார். ஏன் அப்படின்னு பார்த்தா, சுவாமி உதைத்தார். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது எப்படி இதோட சேர்க்கணும் அப்படின்னா, மார்கண்டேயன் வந்து சாகப் போறான். 16 வயதில் சாவது என்பது விதி. அந்த விதியின் விளைவு மரணம். அந்த மரணத்தின் பயனாக கூற்றுவன் வந்தான். அப்போ வந்தாலும் சுவாமி வந்து காலால ஒரே அடிச்சிட்டாரு, உதைய வச்சிட்டாரு. கொதியா வரும் கூற்றை உதைத்தவர் சேரும். அது ஒரே அடி 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 உதைத்தாரு. சுவாமி வந்து காலால எட்டி இடது காலால எட்டி உதைச்சிட்டார். அவனும் செத்து போயிடுவான். யமனே செத்துடுவான். ஆனா சுவாமி இதுல என்ன அப்படின்னா, மார்கண்டேயனுக்கு விதியாக விதித்தப்பட்டாலும் அவன் செய்த இறை பக்தி, இறை தொண்டு, அந்த தீவிர பக்தியினால் அந்த விதியாக அந்த அந்த விதியாக இருந்தாலும் அவன் அடையும் சிவகதிக்கு துணையாக இருந்தவர்.
அப்போ விதியாக இருந்தாலும் அந்த விதியை நிர்ணயிப்பவன் யாரு? அந்த விதிக்கு காரணமாக இருப்பவன் யாரு? அப்படின்னா இறைவன் தான். இல்லையா? சுவாமி விதி விதிச்சாலும், நாம் சிவபக்தியில் இருந்து அந்த சிவத்தொண்டு பண்ணும்போது, அந்த சிற்சக்திகள், அந்த சிறு தெய்வங்கள் வந்து நம்மகிட்ட வந்து என்னாது? நெருங்காது. அந்த விதியை அவன் விதித்தாலும், அந்த விதிக்கு காரணமானவன் வந்து அந்த இறைவன் தான். அப்போ அந்த விதியாக இருந்தாலும், இறை வழி நம்மளுக்கு அந்த சிவகதி வந்து நமக்கு அடைய செய்யும் காரணமாக அவன் இருக்கான். அந்த விதிக்கு காரணமாக இருப்பவன் அவன்தான். அப்போ சுவாமி வந்து விட்டுருக்கலாம். "உனக்கு வந்து 16 வயசு வந்து நான் தான் விதியை தான் வச்சேன். சா சா நீ மார்க்கண்டேயன வந்து அ அப் மரணம் அடைய செய்யலாம்." ஆனால் அவ்வாறு இல்லை. சுவாமி வந்து மார்க்கண்டேய சுவாமி வந்து எப்படி? வழுவாது இறை தீவிர பக்தியில் இருந்தாரு. எதாவது தன் பக்தனை எவ்வாறு அப்போ சுவாமி மேல தன் பக்தனை வந்து இடர் செய்யும் அவருக்கு அந்த விதியையும் மாற்றி நற்கதி கொடுக்கும் இறைவன். அதுதான் இது உதாரண பாடல். இப்போ விதியாகவும் இருந்த அந்த விதியின் விளைவாய் மரணமாக வந்து விளைவின் பயனாக கூற்றுவன் வந்தாலும் மார்க்கண்டேயன் செய்த அந்த இறை வழிபாடால் கூற்றுவனை காலால் உதைத்து அந்த விதிக்கும் காரணமாக நிற்பவன் இறைவன். அப்ப அந்த இறை வந்து நம்ம அந்த விதியையும் மாற்றி நற்கதிக்கும் காரணமாக இருப்பவன் இறைவன். அதுதான் எவ்வளவு அருமையான உதாரணம். அந்த மார்க்கண்டேய சுவாமி புராணம் எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனா இதுல எப்படி அதை பொருத்தி அந்த வார்த்தைக்கு பொருத்தி அர்த்தம் கூறுது அப்படின்றதுதான் வந்து நல்லா அழகு. அதுலதான் சுவை. ஓகே. பதியாவது பதியாவது பதின்னா வந்து சுவாமி சுவாமி அதாவது சிவபெருமான் வந்து எழுந்திருக்கிற தலம் அப்படி எதுனா புகழி அப்படின்ற ஊரு. ஆனா எப்படி சொல்றாரு? பதியாவது பங்கைய நின்றழற தேன் பொதியார் பொழில் சூழ் அப்படின்னா, அதாவது தாமரைகள் நிறைய சூழ்ந்து வண்டுகள் மொய்க்கின்ற நிறைந்த அந்த அந்த சோலை நிறைந்த பொழில் பொழில் அப்படின்னா அந்த பொழில்கள் சூழ்ந்த அந்த புகழி நகரத்தானே அந்த சுவாமி எங்க இருக்காராம்? புகழி நகர் அப்படின்ற ஊர்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அதாவது அடுத்த 2 வரி இருக்குல்ல, பதியாவது அதாவது சுவாமி அந்த கூற்றுணர்வு உரைத்த சுவாமி எங்க அருளி இருக்கிறாரு அப்படின்னா, சம்பந்த சுவாமிகள் புகழி என்ற அந்த ஊர்ல வந்து பாடியிருக்காரு. அப்போ அந்த சுவாமியோட பெருமையெல்லாம் பாடி, அதாவது விதியாய் விளைவாய் விளைவின் பயனாய் கொதியா வரும் கூற்றை உதைத்தவர் சேரும் பதியாவது அப்படிவற்ற விதியாக மார்க்கண்டேயன் 16 வயதில் சாக வேண்டும் என்பது விதி. அந்த விதியின் காரணம் விளைவாய் வந்தது மரணம். அந்த விளைவின் பயனாக வந்தது கூற்றுவன். அந்த கொதியா கூற்றுவன், அந்த கொதித்து வந்த கூற்றுவனை உதைத்த அந்த சுவாமி எங்க இருக்காருன்னா, அந்த சிறுவபெருமான் பதியாவது எங்க இருக்காருன்னா, பங்கயம் நின்றளர்த்தேன். அதாவது தாமரை மலர்கள் நிறைந்த அந்த பூக்கள், அதாவது தேன் நிறைந்த தேன் பொதியார், தேன் நிறைந்த பொழில்கள் சூழ்ந்த அந்த புகழி நகரில் இருக்கின்றான் அப்படின்றது இந்த உதாரண பாடல். இந்த பாடல் வந்து ஆமா. இந்த பாடல் வந்து என்ன ஆகுதுன்னா, சுவாமி விதியாகவும் இருக்கிறாரு. அந்த விதி அந்த விதியாகவும் இருக்கிறாரு. அந்த 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 கதியாவும் இருக்கிறாரு. அந்த சிவகதிக்கு அடையும் தன்மையாகவும் இருக்கிறாரு. அப்போ விதி நமக்கு தலையில் எழுதி இருந்தாலும் நம் இறை தொண்டு, இறை செயல் உண்மையாக தீவிரமாக செய்யும்பொழுது, அந்த விதி மாற்றப்பட்டு இறைவன் நம்மை ஆட்கொள்வான் என்பதுதான் இதுல ஒரு சான்று. அருணகிரிநாத சுவாமிகள் கந்தக அலங்காரத்திலே நிறைய சொல்லியிருக்காரு. என் தலைமேல் ஐயன் கையெழுத்து வந்து மாறிடுச்சு. அது சுவாமி வந்து அத அழிச்சிட்டாரு அப்படின்ற மாரி பாடல்லாம் வந்திருக்கு. சரி, அத வந்து கந்தக அலங்காரம் நம்ம சிந்திக்கும்போது நம்ம அத நல்லா டீட்டெயிலா பார்ப்போம். சரி, அடுத்த பாடல். இந்த பாடல் புரிஞ்சுதுங்களா? கதியாய் விதியாய் அப்படின்னா சுவாமி வந்து கதியாய் அதாவது வந்து அந்த கதின்னா வீடு பேறு அடையும் கதியாகவும், அந்த கதிக்கு அடையும் விதியாகவும் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னொரு ஒரு உதாரணம் மார்க்கண்டேய வரலாறு வச்சு ஒரு உதாரணம் பார்த்தோம். சரி, அடுத்தது அடுத்த பாடல். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, குருவாய் வருவாய். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, குருவாய் வருவாய் அப்படின்னு பார்த்தீங்க. இப்போ
குரு எப்போ வருவாரு? குருவை நிறைய பேரு தேடி தேடி போறாங்க. ஆனா எங்க சைவ சித்தாந்த ஆசிரியர் சொல்வாரு, குருவை தேடி போகவே போகாதீங்க. ஏன்னா நாம தேடி போனா நம்ப அறிவு சுட்டறிவு. நம்ப அறிவு நிலைக்கு ஏத்த மாதிரி தான் நாம குருவை நம்ம தேர்ந்தெடுப்போம். அந்த நம்ப அறிவு நிலைக்கு ஏத்த குரு தான் நமக்கு வருவாரு. அப்போ அந்த குரு நமக்கு வந்து இறைவன் பால் செலுத்துவாரானா இல்ல. அப்போ நம்ப சுட்டறிவு நம்பளுக்கே மயங்கன அறிவு. அந்த அறிவை கொண்டு தேடினா ஒழுங்கா தேடுவோமா? தேட மாட்டோம். ஆனா சுவாமி நம்ப பக்குவ நிலைக்கு ஏத்த மாரி அவரே தானா அனுப்பி வைப்பாரு. அப்ப அந்த நிலை வர வரைக்கும் பொறுமையா இருந்து நாம எந்த கைங்கரியம் சுவாமிக்கு செய்கிறோமோ அதை செஞ்சுக்கிட்டே வரலாம். அப்போ குரு எப்ப வருவாரு? பக்குவம் உடைய ஆன்மாக்களுக்கு தான் வருவாரு. பக்குவம் உடைய ஆன்மாக்கள்னா என்ன? இன்பத்தையும் துன்பத்தையும் எப்பொழுது ஒரு சேர சமமாக கருதுகின்றோரோ அப்பதான். இன்பத்தை துன்பத்தை எப்ப சமமாக கருதும் அந்த ஆன்மாக்கள் இன்பத்திலையும் துன்பத்திலையும் உழன்று உழன்று அழுந்தி அழுந்தி அனுபவித்து போதும் என்று சலிப்படைந்த அந்த மனம் வரும்போது இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக அடையும் பக்குவம். அதுதான் இரு வினை ஒப்பு. அந்த நேரத்தில் பக்குவம் அடைந்ததுன்னா பக்குவம் என்றது உணர்த்தியதை உணரும் தன்மை பெறும். அந்த நேரத்தில் குரு என்ன சொல்றாரோ அப்போதான் குரு வருவார். ஏன்னா பக்குவம் அடைந்த ஆன்மா குரு என்ன சொன்னாலும் அது உண்மை பொருளை தன்மையை அப்படியே வாங்கி அறியும் தன்மை பெறும். அப்ப தன்மை பெறும்போது இறைவனை பற்றி சொல்லும்போது இறைவனின் உண்மை நிலையும் தன்னின்மையும் அடைந்து சிவ அந்த கதி வழிக்கு செல்லும் உய்வு பெறும். அப்போ அதுதான் வந்து குருவாய் வருவாய். அப்போ சுவாமி குரு எப்போ வருவாரு? அந்த ஆன்மாக்கள் பக்குவம் அடையும் போது அந்த குருவாக வருவாரு. சரி. அப்போ குரு அப்போ அப்படின்னா குரு எத்தனை பேர்? நிறைய பேருக்கு வந்திருக்காங்க. மாணிக்க வாசகர்களுக்கு வந்திருக்காரு. கோகழியாண்ட குருமனிதன் தன் தாழ் வாழ்க. குருமனிதன் தன் தாழ் வாழ்க. அப்போ திருப்பெருந்துறையில மாணிக்க வாசகருக்கு குருவாக தான் வந்தாரு. அப்போ குரு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியணும். கு அப்படின்னா இருள் அப்படின்னு அர்த்தம். ரு அப்படின்னா போக்குபவர், இருளை போக்குபவர். ரு அப்படின்னா போக்குபவர். கு அப்படின்னா இருள், இருளை போக்குபவர். அப்போ அப்ப எப்படி நினச்சிக்கணும்? நம்ம ரூம்ல லைட்டை போட்டா அந்த லைட்ல இருக்கிற இருள் போயிடுமா அப்படின்னு அப்படி எடுத்துக்கூடாது. நம்ம ஆணவ மனம், அதாவது நமக்குள்ளே இருள் இருக்கு. ஆன்மாக்குள்ள இருள் இருக்குல்ல, அந்த இருளை போக்க வல்லவர். அதாவது நம் அகையிருளை போக்க வல்லவர். அவர்தான் குருநாதர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த குருநாதரோட பெருமையை வந்து படிநிலையில கொஞ்சம் 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 கொஞ்சமா நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்போ இந்த அதாவது இப்போ மனிதர்கள் நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்டா நம்ம என்ன வரும்? உள்ள போறது வெளியில வரும். அது எப்படி வரும்? மலமா வரும். அந்த மலத்துக்கு கிட்ட போக முடியுமா? முடியாது. அது போல அதாவது எல்லா உயிர்களும் உள்ள என்ன சாப்பிடுதோ அது வெளியே மலமாக தான் வரும். ஆனா பசு இருக்குதுல்ல, அந்த பசு வந்து அதுவும் போடுது, புல்ல தான் போடுது, வைக்கல தான் போடுது. ஆனா வெளியில வருது மலம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதை வந்து சாணம்னு சொல்லுவாங்க. அந்த சாணம் தான் வந்து பஞ்சகவியத்துல சாணம் ஒரு பொருளாக வந்து ஆட் பண்றாங்க. அதை வந்து அபிஷேகத்துக்கு யாகத்துக்குலாம் பயன்படுத்துறாங்க. புனிதமாக கருதப்படுகிறது. அந்த பிற மலங்களை பசுவோட சாணத்தை கொண்டுதான் அந்த மலத்தை தூய்மைப்படுத்திருக்கிறாங்க. அது போல ஆன்மாக்களின் ஆன்ம மலத்தை தூய்மை செய்பவர் யார் அப்படின்னா குருநாதரின் உபதேசம் தான் நமக்கு. அவரோட அருள் நோக்கு அருள் பார்வை உபதேசம் தான் ஒரு ஒரு ஆன்மாவையும் வந்து அந்த வருத்த வித்தாக செய்யக்கூடியது. பிறப்பு அற்ற தன்மையை போக்க வல்லது வந்து குருநாதரோட அருட்பார்வை, குருநாதரோட அருள். அந்த அருள் குருநாதரோட உபதேசம் தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த பிறப்பிறப்பு அற்ற தன்மையை நமக்கு கொடுக்கும். இதுதான் வந்து சுவாமி வந்து இந்த சிவஞான போதத்துல வந்து நம்ம இந்த பாடல் பார்த்தோம். போன வகுப்புல கூட நம்ம ஒரு பாடல் பார்த்தோம். ஊமைக்கண் உணரா ஊமைக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணிலின் சிந்தை நாடி உராத்துரு தேத்தென உருவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் பார்த்தோம். இந்த தடவை வந்து சிவஞான போதம் சூத்திரம் வந்து பார்க்குறோம். குரு வந்து எப்போ வருவாரு, எல்லா ஆன்மாக்கும் குரு எப்போ எந்த நேரத்துல வருவாரு அப்படின்றத வந்து ஒரு சிவஞான போத சூத்திரம். இந்த சிவஞான போத சூத்திரம் சொல்றதுக்கு பதிலாக ஒரு சின்ன கதை. அந்த கதையை சொல்லிட்டு சொன்னா வந்து சாத்திரம் படிச்சவங்களுக்கு வந்து ஈஸி. தெரியாதவங்களுக்கு இந்த கதை சொல்லிட்டு சொன்னா ரொம்ப ஈஸியா அவங்க விளங்கும்.
எப்படி அப்படின்னு பார்ப்போம். அப்போ எப்படி அப்படின்னாக்கா, இப்போ ஒரு ராஜா இருக்காரு. அவரு ஒரு ராஜான்னா என்ன? பல ஊர்களுக்கு, தேசத்துக்கு தலைவர் அவரு. அந்த ராஜாவுக்கு ஒரு சின்ன குழந்தை இருந்தாரு. அப்ப அந்த ராஜா என்ன பண்ணாரு, ஒரு நாள் வந்து வேட்டைக்கு வராரு. வேட்டைக்கு வரவரு சும்மா வர வேண்டியது தானே! அவரு அந்த குழந்தைய கூட்டிட்டு வராரு. ஆபத்து தான் இருந்தாலும் கூட்டிட்டு வராரு. வந்துட்டாரு. ஆனா, அந்த வேட்டையில வந்து அந்த ராஜா என்ன பண்ணாரு, அந்த குழந்தைய தொலைச்சுட்டாரு. அந்த குழந்தைய தொலைச்சுட்டாரு. எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாரு. கண்டுபிடிக்க முடியல. அப்படியே போயிட்டாரு. ரொம்ப கஷ்டமா போயிட்டாரு. அரண்மனைக்கு போயிட்டாரு. அப்ப அந்த குழந்தை வந்து யார் கண்ல படுதுன்னா, வேடவர்கள் கண்ணுல படுறாங்க. அந்த வேடர்கள் என்ன பண்றாங்க, அந்த குழந்தையை எடுத்து கொல்லாமல் அந்த குழந்தையை வளர்க்கிறார்கள். எந்த முறையில் வளர்க்கிறார்கள்னா, அவர்களோட முறையில் அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்களோ, அவர்கள் எந்த தொழிலை செய்கிறார்களோ, அவர்கள் என்ன பாஷை பேசுகிறார்களோ, அதன் வழியாக அவர்களை வளர்க்கிறார்கள். அப்ப அந்த குழந்தை ஆரம்பத்தில் அரச குரமனாக இருந்து, மிக உயர்ந்த குலத்தில் வந்து உயர்ந்த பண்புகளை, உயர்ந்த சாப்பாடு, உயர்ந்த சொற்களை அந்த மாரி இருந்த அந்த அரச குமாரன், இப்போ யார்கிட்ட சிக்கிக்கிச்சு? வேடுவர் குலத்தில் வேடர்களிடம் சிக்கி, வேடுவர் பாஷை, வேடுவர் பேச்சு, வேடுவர் சாப்பாடு, வேடுவர் தொழில் அந்த வழியில் வந்து குலத்தில் வளர்கின்றது. அப்போ அது குழந்தையா இருக்கு. அந்த குழந்தைகிட்ட போயிட்டு ஒரு மந்திரி வந்து வராரு. ராஜாவோட மந்திரி வந்து சொல்றாரு, "ஏ குழந்தாய், நீ வந்து இந்த" ஆனா அந்த குழந்தை வேடர் குலத்துல ரொம்ப நல்லா வளருது. அந்த குழந்தை என்ன நெனச்சுக்குது, அந்த வேடவர்கள் தான் உண்மையான அம்மா, அப்பா நம்மள நல்லா கவனிச்சுக்கிறாங்க. நம்மள அப்டின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா, அந்த மந்திரி வந்து அந்த அரசனோட மந்திரி வந்து அந்த குழந்தையிடம் வந்து, "குழந்தாய், நீ இந்த மாரி வேடர் குழந்தை கிடையாது. நீ ஒரு அரசகுமாரன். நீ அரசபோகத்தில் தான் வாழ வேண்டியது" அப்டின்னு சொன்னா, அந்த குழந்தைக்கு புரியுமா? அதுக்கு பாஷையும் புரியாது. அவரு என்ன சொல்றாருன்னு ஒழுங்கா விளங்காது. ஏன்னா, அது குழந்தை. அது அந்த மந்திரியின் சொற்களை உணரும், உண்மை தன்மையை உணரும் பக்குவம் அற்ற தன்மை. அப்போ எப்போ சொல்லணும் அப்டின்னா, அந்த குழந்தை வளருது. வேடர் குலத்துல தான் வளருது. அதே வேட தொழில் தான் செய்யுது. வேட பாஷைல பேசுது, எல்லாம் பண்ணுது. அந்த குழந்தை பருவநிலை அடையும்போது, அதே மந்திரி வந்து, "குழந்தாய், நீ உண்மையான குலம் இக்குலம் இல்லை. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நீ சிறுவயதில் இருக்கும்போது, அரசனோடு வரும்போது, அரசன் உன்னை தவற விட்டதனால், நீ வேடர் குலத்தில் வளர்கின்றாய். நீ உண்மையான குலம், நீ அரச குலம். இங்கே வந்துவிடு" அப்படின்னு சொல்லும்போது, அந்த குழந்தை அரசனிடம் சென்று அங்க போய் வளர்ந்து மீண்டும் அந்த அரசபோகத்தை அனுபவிக்கின்றது. இது கதை. அதுபோல இந்த சூத்திரம் புரியறதுக்கு இந்த கதை வேணும். அதனால வந்து கதை சொல்றேன். அதுபோல எப்படின்னா, நாமெல்லாம் யாரு அப்படின்னா, சிவபெருமானின் குமரர்கள். அப்ப சிவபெருமான் சித்துப்பொருள், நாமளும் சித்துப்பொருள். அவனோட குழந்தைகள். ஆனா நாம யார்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சூத்திரத்த ஃபர்ஸ்ட் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கழல் செலுமே. திரும்பி ஒரு தடவ சொல்றேன். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தென தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண் கழல் செலுமே. சரி, இது என்ன சொல்லலாம்? ஐம்புல வேடரே. அப்போ நாம யாரு? சிவபெருமானின் குமரர்கள். நாம யார்கிட்ட மாட்டிக்கிறோம்? ஐம்புல வேடர்கள். அதாவது ஐம்புல வேடர் நம்ம யார்னா? புரிபுலன்கள். கண்ணு, மூக்கு, வாய், காது, இந்திரியங்கள் எல்லாம் அந்த கருவி கரணங்கள் எல்லாவும் வேடர்கள். அது அந்த ஐம்புலன் அந்த பொறிப்புலன்கள் இழுக்கிற இழுப்புல தான் நாம என்ன பண்றோம்? இழுத்துக்கினே போறோம். நாம்ப அது வயிறு பசின்னு அது சொல்லும்போது நாம சாப்பிடுறோம். அது சொல்லி நாம சாப்பிடுறோம். நாம எப்போ நாம சாப்பிடணுன்ட்டு நாம முடிவு எடுக்கணும். ஆனா தானா பசிக்குது. தானா அது தண்ணி குடின்னு சொல்லுது. உள்ள இருந்து என்னென்னலாம் செய்யுன்னு சொல்லுதோ அதெல்லாம் நம்ம செய்றோம். மனசு அது பாக்குது. ஏதாச்சும் ஒரு புடவ பார்த்தா அத எப்படியோ வாங்கிடுன்னு சொல்லுது. நாமளும் எப்படியோ அடிச்சு புடிச்சு வாங்கிர்றோம். ஏதாவது ஒரு புக்கு பார்த்தா அது அந்த புக்கு பயனற்ற புக்கா இருந்தாலும் இல்ல வாங்கியே தீரணும். அப்போ அந்த மனசு அந்த கண்ணு பார்க்குற இழுப்புல தான் நம்ம இழுத்துன்னு இருக்கோம். அந்த மாரி நாம ஐம்புல வேடரின் அந்த ஐம்புலன் வேடர்களிலிருந்து மாட்டி அயர்ந்தனை அயர்ந்தனை வளர்ந்து அயர்ந்தனை ஒரு நிமிஷம்
அயர்ந்தனை வளர்ந்து. அது மாதிரி அந்த பொறி புலன்களோட இழுக்கிற இழுப்பிலேயே நம்ம போய் 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 அந்த அந்த பொறி புலன்களோட இழுத்தா அது கெட்ட தீய வழியில் தான் செய்யும், இழுக்கும். அதனால நம்மளுக்கு கிடைப்பது என்ன? வினை. அந்த வினையின் பயன் என்ன? பிறவி. பிறவில வந்து அப்ப அந்த பொறி வேடர்களின் சிக்கிறனால நமக்கு இறைவனோட உண்மைத்தன்மை தெரியல. அந்த ஐம்புலன் இழுக்கிற இழுப்புல தான் அதுதான் உண்மை, அந்த உலக போகம்தான் உண்மை என்று அந்த நெறியில் செல்கின்றோம். அதனால என்ன பண்றோம்? அயர்ந்தனை வளர்ந்து. அப்போ அந்த பொறி புலன்கள் இழுக்கும் வழியில் செல்லும் போது இறைவனின் உண்மை தன்மையும் உணராமல் அதனால் வினை செய்து பல பிறப்பு இறப்பு எடுத்து அதனால் அயர்வு உற்று. அதுதான் அந்த முதல் வரிக்கு ஐம்புதல் வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என அந்த பொறி புலன்களிடம் மாட்டி சிக்கி பொறி புலன்களின் உண்மைத்தன்மையை உணர முடியாமல் அதனால இறைவனின் தன்மையை முடியாமல் வினை செய்து பல பிறவிகளில் பிறப்பு இறப்பு எடுத்து வளர்ந்து அயர்ந்து களைப்புற்று தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த. தம்முதல் எல்லா உயிர்களுக்கும் மூலப்பொருளாக முதல் பொருளாக உயிருக்கு உயிராய் இருக்கும் இறைவன் குருவுமாய் குருவாக எப்போ வருவான் அப்படின்னா, மெய்காண்டார் அழகா போடுறப்ப பக்கத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. அது தவத்தினில், அதாவது ஆன்மாக்கள் பல பிறவியில் செய்த சரியை கிரியை யோகம் என்ற சிவ புண்ணியத்தால் அதனால் விளையும் பக்குவம் அடைந்த பொருட்டு, அந்த சிவ புண்ணியத்தால் வரும் பக்குவம், அந்த சிவ புண்ணியத்தால் பல பிறவிகளில் பல பிறவிகளில் செஞ்ச அந்த சிவ புண்ணியத்தால் குருவமாக வந்து உணர்த்த. என்னத்தை உணர்த்த? அந்த சிவஞானம் பதிஞானத்தை உணர்த்த விட்டு. அப்போ உணர்த்துற உடனே என்ன ஆகும்? அந்த ஐம்புலன் வேடல் அந்த பொறி புலன்களை உடனே விட்டு அந்நியம் இன்மையேன். அப்போ அந்த ஆன்மா அறியும் சுவாமியும் நாமும் அந்நியம் கிடையாது, வேறு வேறு கிடையாது. நம்ம உலக பொருள்களை நம்ம கிட்ட இருக்கிற வேறான பொருள்களை தான் நம்ம வந்து கண் கொண்டு பார்க்குறோம். இப்போ நான் உங்களை பார்க்குறேன், நான் இந்த ஸ்கிரீனை பார்க்குறேன் அப்படின்னா என்ன? நீங்க வேறு, நான் வேறு, ஸ்கிரீன் வேறு. அவனால நம்ம கண் கொண்டு வேறால் பார்க்குறோம். ஆனால் சுவாமி அவ்வாறு கிடையாது, அவன் வேறு கிடையாது, நம்முள்ளே ஒன்று இருக்கின்றான். அப்போ அவன் வந்து கண் அகத்தை நோக்கி நம்ம செலுத்த வேண்டும். அதுதான் அந்நியம் இன்மையின். அவனும் நாமும் வேறு வேறு என்று அல்ல, அவன் வேறு எங்கும் இல்லை, நம்முள் இருக்கின்றான் என்று உணர்ந்து அரண் கழல் செலுமை அவன் திருவடியை அடைய அவன் திருவடியை அடையறதுக்காக அந்த திருவடியை நினைந்து நிற்கும், நிலைத்து அந்த அந்த அதன் கண் நிலைத்து நிற்கும். அதுதான் வந்து சொல்றாங்க அரண் கழல் செலுமை. புரியுதுங்களா? திரும்பி ஒரு தடவை சொல்லட்டுங்களா? ஐம்புல வேடரன், அதாவது ஐம்பொறி புலன்களாகிய வேடர்களின் சிக்கி அயர்ந்தனை வளர்ந்தென்று அந்த பொறி புலன்கள் எவ்வாறு இழுக்கின்றதோ அது வழியில் சென்று அந்த தத்துவ கூட்டத்தின் உண்மை தன்மையை அறியாமல் அதனால் பல வினைகளை செய்து பல பிறப்புகளை எடுத்து அயர்ந்து களைப்புற்ற ஆன்மா தம்முதல் தமக்கு உயிருக்கு உயிராக இருக்கும் அந்த முதற்பொருள் குருவுமாய் வருவார். எப்போ வருவார்? ஒவ்வொரு ஆன்மாக்கும் குருவா வர தவத்தினில் அந்தந்த ஆன்மாக்கள் செய்த சிவ புண்ணியத்தினால் குருவாக தானா தோன்றி உணர்த்துவார். என்ன உணர்த்துவார்? உபதேசம் பண்ணுவார். சிவஞானத்தை உபதேசம் பண்ணும்போது விட்டு அந்த பொறிப்புலன்களை விட்டு அந்நியம் இன்மையின் இறைவனும் நாமும் வேறு வேறு இல்லை, நம்முள் இறைவன் இருக்கின்றான் என்று அறநோக்கி சென்று உணரும் போது அந்த ஆன்மா அரண்கழல் சிலைமை அவனுடைய திருவடியை நினைத்து அதிலே லயித்து இருக்கும் என்று சொல்றார். அப்போ இந்த சிவஞான போதத்துல அந்த பொறி புலன் வழியாக செய்த வினை வயப்படுவோம், அதையெல்லாம் பசு கரணங்களை வந்து பதி கரணங்களாக மாற்றக்கூடியவர் யாரு அப்படின்னா குருநாதர் தான். அந்த குருநாதர் வந்து எப்போ வருவார்? நாம் செய்த பக்குவம் எப்போ அடைவோம் அப்படின்னா சிவபுண்ணியத்தால் வருவது பக்குவம். சுவாமி தொண்டு செய்ய 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 அறிவு விளக்கமும் வரும், நமக்கு ஒரு பக்குவமும் வரும். அது முதிரும் போது குருநாதர் தானாகவே வெளிப்பட்டு நமக்கு உபதேசம் செய்யும் போது இறைவன் நம்ம வேறு எங்கும் இல்லை, புறநோக்கி இல்லை, அகநோக்கி செலுத்தி அவனை நாம் உணர வேண்டும் என்று அந்த தன்மையும் நமக்கு உணர வைப்பான் என்றதுதான் இந்த பாடலோட விளக்கம். அதுதான் ஒரு தடவை படிச்சு பார்க்குறாங்க.
ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண் கழல் செல்லுமே. இதுதான் பாடல். அடுத்த பாடல் பார்ப்போம். அடுத்து ஆமாம், இது வந்து கந்தர் கலிவெண்பா. இதுல ஒன்னு சொல்றாங்க. அதாவது வந்து ஓகே, சரி, கந்தர் கலிவெண்பாவை நம்ம பார்ப்போம். கந்தர் கலிவெண்பா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருவரன் என்றோர் திருப்பேர் கொண்டு திருநோக்கால் ஊழ்வினையை போக்கி. சரி, குருநாதர் வந்துட்டாரு. குருநாதர் உபதேசம் செய்வார். குருநாதர் வேற என்ன செய்வார் அப்படின்னா, குருநாதர் நம்ம சஞ்சித வினையெல்லாம் நீக்குவார். அப்போ நம்மளுக்கு 3 வகையான வினை: சஞ்சித வினை, ஆகாமிய வினை, பிராரத்தியம் வினை. ஆகாமிய வினைனா நம்ம இப்ப செஞ்சு கொண்டிருக்கிற வினையெல்லாம் ஆகாமியம். பிராரத்த வினைனா நம்ம ஏற்கனவே செஞ்ச வினையில கொஞ்சோடு எடுத்து சுவாமி இந்த உடல் கொடுத்து இந்த வினை அனுபவிப்போ அப்படின்னு சொல்லி பிராரத்த வினை. சஞ்சித வினைனா பல கோடி ஜென்மங்களாக நம்ம இப்ப என்னென்ன வினை செஞ்சோமோ அதெல்லாம் குவியல், வினை குவியல் தான் வந்து சஞ்சித வினை. அது எப்போதுமே இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குடோன் இருக்கு, குடோன்ல நெற்குவியல். அந்த நெற்குவியலேருந்து கொஞ்சோடு வந்து நெல்லை எடுத்து அதை குத்தி அரிசியாக்கி நம்ம சமைக்கிறோம். அது வந்து பிரார்த்த வினை. இப்போ வயல்ல நம்ம நட்டு இப்போ வயல்ல வந்து நம்ம நெல் விதைச்சிட்டு இருக்கோம். அது வந்து ஆகாமிய வினை. இது வந்து வாரியார் சுவாமிகள் இந்த வேற ஒரு பாடலுக்கு கொடுத்த உவமை. சஞ்சித வினை நெற்குவியல். அதுலேருந்து கொஞ்சோடு ஒரு படி நெல் எடுத்து அந்த பக்குவப்பட்டு அந்த அரிசி ஆக்குவது. அதாவது பிரார்த்த வினை என்னன்னா, அந்த வினையை வந்து செயல்படுத்துவது, பக்குவப்படுத்துவது, அதுதான். அப்போ அந்த நெல்லையை வந்து நம்ம அரிசியாக்குவது. அப்போ அதுதான் பிரார்த்த வினை. இப்போ வயல்ல நம்ம வந்து நெல்லை வந்து விதைச்சிட்டு இருக்கோம். அது வந்து ஆகாமிய வினை, அதுதான். அப்போ அந்த நெற்குவியல், அதாவது எவ்வளோக்கு அளவுக்கு அதாவது ஒரு குடன்ல அந்த நெல் இருக்கு, அந்த நெல் காலி ஆகணும். ஆகணும் இல்லையா? அது மாதிரி நம்மளுக்கு வினை இருக்கு. அது வினை காலி ஆகணும். அந்த வினை போனாதான் நமக்கு பிறப்பு இருக்காது. ஆனா உண்மையான குருநாதர் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு ஆன்மாவோட சஞ்சித வினையை போக்க வல்லவர். அவர்தான் உண்மையான குரு. மித்தவங்களாம் குரு கிடையாது. அவங்களாம் ஆசிரியர் நிலையிலே தான் இருப்பாங்க. குருவானவர் என்னன்னா, முத்திக்கு வித்து. குருநாதர் அந்த சீடனை முத்தி வழிக்கு அழைத்து செல்பவர் தான் குரு. அந்த உண்மையான குரு அப்படின்றது அந்த சீடனோட சஞ்சித வினைகள்லாம் தீர்க்க வல்லவர். பொடியாக்கிடுவார். திரும்பி பிறப்புன்ற நிலைக்கு வராத பிறப்புக்கு வராத நிலையை உருவாக்குபவர். அதுதான் இங்க சொல்றாங்க. இந்த கந்தர் கலிவெண்பால முருகன் குமர குருபரன் வந்து அவன் வந்து முருகப்பெருமான் வந்து என்ன பண்ணுவாரு? குருவாக வந்தா என்ன செய்வாரு? குருவோட செயல் என்ன? இயல்பு என்ன? அப்படின்றத சொல்றாங்க. கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருபரன் என்றோர் திருப்பேர் கொண்டு திருநோக்கால் ஊழ்வினையை போக்கி. கருணை திருவுருவாய், அவன் கருணை கொண்டு ஆன்மா மீது கருணை பொருட்டு திருவுருவாய் உருவங்கள் பொதிந்து எப்படி வரான்? காசினிக்கே தோன்றி. காசினா உலகம். உலகத்தில் தோன்றி எப்படி? உலகத்துல மேல தடக்க சொருப நிலையிலிருந்து மேல இருந்து கீழே இறங்கும் போது, நதி மாலி கீழே இறங்கும் போது எப்படி வருவான்? சட்டை தாங்கி வரும். எதுக்கு? அந்தந்த ஆன்மாக்களின் பக்குவம் படுத்த மாதிரி அவன் சட்டை உருவம் தாங்கி வருவான். அவன் பேர் என்ன? குருபரன் என்றோர் திருப்பேர் கொண்டு, அவனுக்கு குரு என்று பேர் கொண்டு, அந்த குரு அந்த சீடனை என்ன திருநோக்கால் அருள் நோக்கால் பார்க்கும்போது, அருள் நோக்கால் பார்க்கும்போது சாதாரணமா பார்க்கறதுல அருள் நோக்கால் பார்க்கும்போது சிவபாவனையில் பார்க்கும்போது ஊழ்வினையை போக்கி சஞ்சித வினையை நீக்கி அப்படின்னு சொல்றாரு. அப்போ குருவானவர் என்ன? குருவானவர் நமக்கு வந்து இறைவன் பால், அதாவது ஐம்பொறி புலன்களால் வரும் பற்றை அகற்ற வல்லவர். அந்த வழியில் செய்து பொறிப்புலன்களை இழுக்கும் அந்த தன்மை, பொறிப்புலன்களை இழுக்குதில்ல, அதை அந்த அந்த கட்டிலிருந்து நம்மளுக்கு விடுவிக்க வல்லவர். நமக்கு உபதேசம் செய்யக்கூடியவர். இறைவன் திருவடியை எப்படி வந்து சிந்திக்கணும் என்று உபதேசம் சொல்வார். அவர் நோக்கால் நமக்கு வந்து சஞ்சித வினையை அழிக்க வல்லவர். அதையெல்லாம் போக்கி பொடியாக்க வல்லவர். நமக்கு பிறப்பு இறப்பு வராத நிலையை உருவாக்க வல்லவர். அதுதான் சொல்றாங்க. கருணை திருவடிவாய். குகமூர்த்தி எப்படி வருவாரு? அந்த கருணையின் பொருட்டு திருவுருவாக உலகிலை தோன்றி காசினிக்கே தோன்றி
குருபரன் என்றோ திருப்பெயர் கொண்டு அந்த ஆன்மாவுக்கு பக்குவத்தை கேட்கும்போது உடம்பு சட்டை தாங்கி வரும்போது அவனுக்கு குருபரன் என்று குரு பரன் என்று பெயர் கொண்டு திருநோக்கால் ஊழ்வினையை போக்கி அவன் அருள் நோக்கால் சஞ்சித வினையை எல்லாம் போக்க வல்லவன் அப்படின்றதான் இந்த பாடல் கந்தவ கலவி என்பா பாடல். கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருபரன் என்றோ திருப்பெயர் கொண்டு திருநோக்கால் ஊழ்வினையை போக்கி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இது வந்து குருவாய் வருவாய். அதுக்கு அடுத்து ஒரு பாடல் வந்து கந்தர் அலங்கார பாடல். இது பார்ப்போம். சரி, இது கருணகிரி இப்போ வந்து கந்தர் கலிவேன்மா குமரகுரு சுவாமிகள் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து குரு வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அருணகிரிநாதர் வந்து அவர் பாடல்ல பதிவு பண்ணியிருக்காரு, சுவாமி எனக்கு குருவாகவே வந்துருக்காரு. எப்படி வந்தாரு அப்படின்னு சொல்றாரு. சுவாமி எப்படி வந்தாரு குருவாக? 6 முகம், 12 புயம், நல்லா அந்த 100 கோடி ஜோதி பொருந்திய ஒளி பொருந்திய அந்த ஞான வேல், அது மட்டுமா வந்தாரு? காலில் என்னென்ன அழிஞ்சிருக்கிறாரு? தண்டை, சிலம்பு, கழுத்துல மாலை, இதெல்லாம் தாங்கி என்னுள் வந்தானே, வரும்போது என்னோட உள்ளம் எப்படி இருந்தது? ஆனந்த கூத்தாடுச்சு அப்படின்னு சொல்றாரு. கந்தக அலங்காரத்துல இந்த பாடல் சொல்றாரு. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பு ஊடுருவ பொருவடிவேலும் கடம்பும் தடம்புயம் 6 மறுவடிவான வதனங்கள் 6 மறுவடிவான மறுவடிவு ஆன வதனங்கள் 6 மறுவடிவங்கள் ஆன வதனங்கள் 6 மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவை அப்படின்னு சொல்ற. இன்னொரு படிக்கட்டுங்களா? ஒரு நிமிஷம். சரி, ஓகே, இது படிக்கிறேன். திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பு ஊடுருவ பொருவடிவேலும் கடம்பும் தடம்புயம் 6 மறுவடிவான வதனங்கள் 6 மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிக்கொண்டவை அப்படி சொல்றார். திருவடியும் சுவாமி எப்படி வந்தார்? ஃபர்ஸ்ட் திருவடியும் வந்து அவனோட ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுது? திருவடி. அந்த திருவடியில என்ன இருக்கு? தண்டை. தண்டைனா என்ன? மணிகள் பதிக்கப்பட்டது. சிலம்பு, மணிகள் பதிக்கப்பட்டாலும் அந்த மணி வந்து ஓசை எழுப்பும், அதுதான் சிலம்பு. சிலம்பு ஊடுருவ, சிலம்பு சிலம்புன்னு இருக்கு. முதல் இருக்கிற சிலம்பு காலில் அணியக்கூடிய அணி, அது ஓசை எழுப்பக்கூடியது. அடுத்து இருக்கிற சிலம்பு அப்படின்னா மலைன்னு அர்த்தம். அப்போ சுவாமியோட வேலை பத்தி அவர் சொல்கின்றாரு. அந்த வேல் என்ன பண்ணுமா? சிலம்பூடுருவ பொருவடி வேலும், சிலம்பூடுருவ மலை ஊடுருவ செய்த அந்த போர் செய்யக்கூடிய வடிவேல். அப்போ அந்த முருகப்பெருமான் இருக்கிற வேல் என்ன ஆகும்னா பகைவர்களை அழிக்க வல்லது. அதாவது முருக பக்தரெல்லாம் யாரெல்லாம் பகைவர அவனை கும்பிடுற அவனோட அடியார்களின் பகைவரை அழிக்க வல்லவர். அதே மாதிரி அவருடைய பக்தர்களுக்கு ஞானம் வல்லவர். அதான். அப்போ ஊடுருவ, சிலம்பு ஊடுருவனா மலை, கவுஞ்சமலை மாயை உடையவன். அந்த மாயை அழிக்கக்கூடியது எது அப்படின்னா வேல். மாயை வந்து அந்த மயக்கத்தை தரும், மயக்கம், இருள். அந்த மயக்கத்தை போக்கக்கூடியது எதுன்னா ஞானம், ஒளி. வேல் மயக்கத்தை, தெளிந்த அறிவு. ஞானம் வந்து தெளிந்த அறிவு, மாயை மயக்க அறிவு. அப்போ அதுவும் ஒரு பொருள். இன்னொரு பொருள் வந்து அந்த வேல் ஆனது பகைவர்களை அழிக்கக்கூடியது. இப்போ கவுஞ்சன் என்பது அசுரன், அவனை அழிக்கக்கூடியது. அது போல முருகர் அடியாரோட பகைவர்களை அழிக்க வல்லது வேல். அது மாதிரி முருக அடியார்களுக்கு மெய் ஞானத்தை கொடுக்க வல்லது வேல். அதான் சிலம்பு ஊடுருவ பொருவடி வேலும். சிலம்பு அப்படின்னா மலை ஊடுருவம்படி, மலைக்குள்ள ஊடுருவும்படி பொருவடிவேல், போர் செய்த வடிவேலும், வடிவு கூர்மையான, வடிவுனா கூர்மையான வேலும், கடம்பும் கடப்பமாலையும் தரித்து, தடம்புயம் கழுத்துல கடப்பமாலை தரித்து, தடம்புயம் 6 விசாலமான 12 தோள்களையும் பொருந்தி, மறுவடிவு 6 மறுவடிவு ஆன வதனங்கள் 6 அதாவது அந்த மறுவடிவான வதனங்கள் பொருந்திய மறுவடிவான வதனங்கள் 6 அப்படின்னா அந்த இது. ஒரு நிமிஷம். மறுவடிவான வதனங்கள் 6ம்னா அந்த அழகு மிக்க வதனங்கள்னா முகம், 6 முகங்களும்
மலர்க்கண்களும் எப்படியா இருக்கான் சுவாமி கண்கள் எப்படி தாமரை மலர் போன்று கண்கள் மலர்னாலே தாமரை கண்கள் தாமரை மலை போன்ற கண்களும் அப்ப அந்த கண்கள் மலர் போன்ற கண்களும் எப்படி சுவாமி எப்படி வராங்க குருவடிவாக வந்து என் உள்ளம் குளிர குதிகொண்டவே அதாவது நீ வந்து அந்த குருவடிவாக எப்படி உன் திருவடி அதுல தண்டு அதுல வந்து சிலம்பு அந்த வேல் இருக்குத அந்த எப்படி அந்த என்ன வேல் அது போர் செய்கின்ற வேல் சிலம்பு ஊடுருவ பொருவடி வேலும் அந்த பகைவர்களை அழிக்கக்கூடிய அந்த வேல் அதே மாதிரி அவனோட முருப அடியார்களுக்கு ஞானம் விளைவிக்கக்கூடிய அந்த வேல் கழுத்துல என்ன இருக்குது கடப்ப மாலையும் விசாலமான 6 புயங்களும் அழகான 6 முகங்களும் அது மலர் போன்ற கண்களும் அதெல்லாம் வந்து குருவடிவாய் வந்தியே என் உள்ளம் குளிர குதிக்கொண்டவை என் உள்ளம் எப்படியாச்சு ஆனந்த களிப்பு கூத்தாடியது அப்படின்னு சொல்லி அருணகிரிநாத சுவாமிகள் அந்த 6 ஷண்முகனாக குருவடிவாய் வந்த அந்த அனுபவத்தை கந்த அலங்காரத்துல சொல்றாரு. திருவடியும் தண்டையும் சிலம் ஊடுருவ பொதுவடிவேலும் அந்த கவுஞ்ச மலையை ஊடுருவி போர் செய்ய இந்த கூர்மையான வடிவேலும் இந்த கூர்மை அப்படின்றது தெளிந்த கூர்த்த மெய்ஞானம் அப்படின்றது கடம்பும் கவுஞ்சமலை மாயை அந்த மாயை அழிக்க வல்லது ஞானம் மெய்ஞானம் கடம்பும் கடப்பமாலையும் தடம்புயம் 6 விசாலமான 6 புயங்களும் மறுவடிவான வதனங்கள் 6 அழகு பொருந்திய 6 முகங்களும் மலர்கண்களும் தாமரை முகம் போன்ற கண்களும் இவை தாங்கி குருவடிவாய் வந்தியே என் உளம் குளிர குதிக்கொண்டவே என் உள்ளம் களிக்கூத்த ஆடும் ஒரு படி நீ சண்முகனாக குருவடிவாக எனக்கு வந்தியே அப்படின்னு சொல்லி சுவாமி வந்து இந்த அருணகிரிநாதர் பதிவு செய்கிறார். சுவாமிக்கும் அருணகிரிநாத சுவாமிக்கும் குருவடிவாக வந்த கோலத்தை நம்ம கிட்ட சொல்றாரு. அடுத்து வந்து குகனே. சரி, இதுல இந்த ஸ்லைட்ல நேத்து போட்ட ஸ்லைட்ல வந்து ஒரு மிஸ்டேக், அதை வந்து இப்போ நான் மாத்திடுறேன். குகனே இந்த ஆக்சுவலாக நேற்று ஸ்லைடில் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். இது வந்து இந்த இடத்துல குகனேன்னு வரணும், அது வந்து நான் குருவாய் வருவாய்ன்னு சொல்லிட்டேன். சரி, நான் திரும்பி இந்த பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குரு 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 பற்றியே நான் வந்து திரும்பி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒருவன் இருக்கான். இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப தாகம் எடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ரொம்ப தாகம் எடுக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணி குடிப்போம் இல்லையா? ஒரு நிமிஷம். இப்போ நம்மளுக்கு தாகம் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ வரல. தாகம் எடுக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து தண்ணி குடிப்போம். அந்த தண்ணி எப்படி குடிப்போம்? நல்ல தண்ணி குடிப்போம். எப்படி? உப்பில்லாத தண்ணி குடிப்போம். நம்மளுக்கு தாகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கடல்ல தான் அம்மா பெரிய சமுத்திரம் மாதிரி இருக்கா, அங்கே போயிட்டு நம்ம தண்ணி எடுத்து குடிப்போமா? எவ்வளோதான் கடல் நீர் இருந்தாலும் அந்த தண்ணி நம் தாகத்தை தீர்க்குமா? தீர்க்காது. அந்த தாகம் அந்த நல்ல தண்ணி எப்படி வருது? அந்த மேகமானது அந்த கடல் நீரோட உப்போட சேர்த்து உறிஞ்சி நமக்கு பொழியும் போது அது நல்ல நீராக கொடுக்கின்றது. குடிக்கும் வகையில் அனைவரும் பயன்படுத்தும் முறையில் இருக்கு. அது போல குருநாதர் ஆனவர் வந்து என்ன பண்ணுவார்னா, பல ஞான நூல்களை கற்று அந்த ஆன்மா உய்யும் பொருட்டு எந்தெந்த ஆன்மா எந்தெந்த பக்குவம் இருக்கோ அந்த பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி உபதேசம் பண்ணி அந்த ஆன்மாவை இறைவன் திருவடியில் சேர்க்க வல்லவர் வந்து குருநாதர். இது வந்து குருவின் சிறப்பு. இப்போ குருவின் சிறப்பு என்னன்னா, அப்போ ஒன்று ஃபஸ்ட்டு எடுத்து அப்படியே சொல்கிறான். குரு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த ஐம்பொறி புலன்களை விட்டு அந்த பற்றை விட்டு அதெல்லாம் வந்து சடப்பொருள். அந்த ஐம்பொறி புலன் உடம்பு கருவி கரணங்கள் எல்லாம் சடப்பொருள், அதனால் ஒரு காரியம் அன்று அப்படின்னு வந்து அந்த உண்மைத்தன்மையை வந்து உணர்த்துவார்.
உணர்த்தும் போது அந்த பற்று பாசம் எல்லாம் விட்டு இறைவன் பால் வந்து போகிறதுக்கு வழிவகுப்பார். இதெல்லாம் எப்ப நடக்கும்? நாம் சரியை கிரிய யோகத்தில் நின்று பல ஆண்டுகள் செய்த சிவபுண்ணியத்தால் குருநாதர் வருவார். அடுத்து குருநாதர் வந்து நம்ம ஊழ்வினையை போக்க வல்லவர். அவர் வந்து அருட்பார்வையால் வந்து நம்ம ஊழ்வினையை போக்க வல்லவர். அது மாதிரி பசுவோட சாணம் வந்து மற்ற மலங்களை கழுவது போல குருநாதர் வந்து நம்மள இருக்கிற ஆன்ம மலத்தை வந்து தேயச் செய்பவர். பிறப்பு இறப்பு வராத நிலை வந்து உருவாக்குபவர். இத்தனை தன்மை வந்து குருநாதர். அந்த உபதேசம் கூட அந்தந்த பக்குவ நிலைக்கு ஏத்த மாதிரி அந்த ஆன்மாக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லணுமோ அது சொல்லக்கூடிய தன்மை பெற்றவர். அப்போ குருநாதரின் சிறப்பு இவ்வளோ இருக்கு. சரி, அப்பேற்பட்ட குருவாய் நீ எனக்கு வருவாயின்னு கேட்கிறாரு. நீ குருவாய் நீ வருவாயின்னு கேட்கிறாரு. யாரு? அருணகிரிநாத சுவாமி கேட்கிறாரு. சரி, ஏன்னா குருதான் வந்து சுவாமி கிட்ட அழைத்து செல்வார். அதனால நீயே குருவா வா, வந்து என்ன நீயே அனுபூதி குடு அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம அந்த 15வது பாடல கூட சுவாமி சொல்லுவாரு, முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உருகும் உணர்வு என்று அருள்வாய்ன்னு கேட்பாரு. எப்படி டெக்னிக்கா கேட்கிறாரு. சாமி, நான் வந்து உன்னை கும்பிடணும். எப்படி கும்பிடணும்? உணர்வோடு உருகி கும்பிடணும். ஆனா நீ என்னோட பொறிப்புலன்லாம் உன்னை உணர்ந்து உருகி கும்பிடணும்னு நினைக்குமா? நினைக்கவே நினைக்காது. அதனால நீயே உன்னையே கும்பிடுறதுக்கு, உன்னையே உணர்ந்து உருகி கொள்றதுக்கு நீயே அருள் புரின்னு டெக்னிக்கா கேட்பாரு. அது மாதிரி அப்படிதான் வேண்டணும். சுவாமி, நான் உன்னை எப்பொழுதுமே மறக்காம இருக்கிற தன்மையை கொடு. உன் மேல எப்பொழுதுமே அன்பு வைக்கும் தன்மையை கொடு. அப்ப சுவாமி மேல நம்ம அன்பு வைக்க வைக்க மத்த உயிர்களிடத்தும் தானா அன்பு வரும். கண்டிப்பா வரும். அதே போல சுவாமி கிட்டே கேட்கணும். சுவாமி, நான் உன்னை கும்பிடுறதுக்கே உணர்வோடு உருகி கும்பிடுறதுக்கே நீ எனக்கு அந்த தன்மையை கொடு அப்படின்னு அந்த கேட்கணும். அதுதான் அந்த பாடல். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று தர். ஒன்ன உருகி உணர்வோடு கும்பிடுறதுக்கு அந்த தன்மை எனக்கு கொடுன்னு கேட்கிறாரு. அது போல அந்த எதுக்கு அப்படி சொல்றேன்னா, அதுதான் இதுலயும் அவர் தான் கேட்கிறாரு குருநாதர். குருவாய் வருவாய், நீயே குருவாக வந்து என் வினையெல்லாம் தீர்த்து அனுபூதி தன்மைக்கு நீ எடுத்து கொண்டு வா. குருவாய் எப்படி கேட்கிறார்? குகனே குருவாய் வருவாய், என்னுள் இருக்கும் குகனே நீயே குருவாய் வந்து எனக்கு அருள்வாய் அப்படின்னு கேட்கிறார். சரி, குகன்னா என்ன அப்படின்னு பார்த்தா, குகன் வந்து சூட்சுமத்தில் இருக்கும் அருவமாக இருக்கும் போது அவன் குகன். நம்ம மனக்குகையில் இருப்பதனால் அவன் குகன். அருவ நிலையில் இருப்பதனால குகன். ஒவ்வொரு ஆன்மாக்களில் உள்ளே இருப்பவன் குகன். அந்த குகன் தான் வெளிப்பட்டு தோன்றணும். வெளிப்பட்டு தோன்றி குருவாக வந்தா என்ன ஆகும்னா, நாம பிறவி பெருங்கடல் என்று பிறப்புன்ட்டு பல ஊழிக்காலமாக வந்து நம்ம பிறந்து இறந்து வரும். அந்த வினை, அந்த சுழற்சியிலேருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுப்பாரு குரு. யாரு? குகன் மூர்த்தி. நம்மளும் இருக்க குகமூர்த்தி குருவாக வரும்போது அப்படின்றது தான் குகன். அப்போ இது வந்து இந்த குகன் அப்படின்றதுக்கு வந்து பல உவமைகள் வந்து இருக்கு. அதாவது நம்ம அந்த சமஸ்கிருத அந்த உபநிடத்துல இருந்து நிறைய உவமைகள்லாம் வந்து சுவாமி கொடுத்துருக்காங்க. ஆனால் வாரியார் சுவாமிகள். ஆனால் எனக்கு வந்து அது ஒழுங்கா புரியாததுனால வந்து நான் எடுக்கல. உபநிடதங்கள் வந்து அந்த சமஸ்கிருத வார்த்தைகள் வந்து எனக்கு புரியாததுனால, அந்த அப்படியே எடுத்து என்னால படித்து சொல்ல முடியல. ஏன்னா, அதுக்கு பல ரெஃபரன்ஸ் தேடி தான் நம்ம சொல்லணும். அதனால எனக்கு அதெல்லாம் நான் விட்டுட்டேன். இப்போ குகனே அப்படின்றதுக்கு ஒரு உதாரண நம்ம திருப்புகழ்லேருந்து ஒரு செய்யுள். அத மட்டும் பார்ப்போம். ஆசையில் கை கலந்து சுமா சுமா பவசாகரத்தில் அழுந்தி எழாது உளம் ஆறெழுத்தே நினைந்து குகா குகா என வகை வராதோ அப்படின்னு கேட்கிறாரு. திரும்பி ஒரு தடவை படிக்கிறாங்க. ஆசையில் கை கலந்து சுமா சுமா பவசாகரத்தில் அழுந்தி எழாது உளம் ஆறெழுத்தே நினைந்து குகா குகா என வரை வராதோ அப்படின்னு கேட்கிறாரு. ஆசையில் கை கலந்து, ஆன்மாக்கு என்ன ஆசை? உலக போகத்துல இருக்கிற இச்சை, அதான் அறிவு இச்சை செயல் சொல்றாங்க. அந்த இச்சை, ஆன்மாவோட இச்சை என்ன ஆகும்? உலக இச்சையிலே தான் போகும். அந்த உலக இச்சை ஆசை நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? அவா. அதனால வினை செய்ய சொல்லும். அதனால அந்த அவா தப்பா இருந்தா தப்பான வினை செய்து பாவ புண்ணியம், அதனால அதையே சேர்த்து என்ன பண்றோம்? சும்மா ஒரே ஒரு சும்மானா நான் ஒரு பயனின்றி சும்மா போயிட்டு உள்ள மேல இருந்து கீழே இறங்கி கீழே இருந்து மேல சும்மா போயிட்டு பவசாகரத்திலே அழுந்தி எழாது. பவசாகரம்னா பிறவி பெருங்கடலில் அழுந்தி
அழுந்தின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எழாது. அழுந்தின்னா அதுக்கப்புறம் அது மேல இருந்து எழ முடியல. எழாது பவசாகரத்துல சுழண்டு இருக்கிறேன். அப்போ என்னோட உளம் பக்கத்துல சொல்றாரு. அதுல இருந்து எப்படி வெளிப்படுறது அதுக்கு சொல்றாரு. உளம் ஆறெழுத்தை நினைந்து குகா குகா என்று சொல்லாதோ. ஓகே. என்னோட ஆறெழுத்தை நினைந்து குகா குகா என்று வகை வராதோ. குகா குகா என்ற நாமத்தை சொல்லி ஆறெழுத்தை நினைந்து குகா குகா என்று சொல்லி உயர்வு அடையாதோ. அதாவது அந்த கதி அடையாதோ. முருகா இந்த பவசாகரத்திலிருந்து என்று காப்பாற்று. அப்போ குகன் நாமம் என்ன ஆகும்? குகா என்று யார் ஒருவர் சொல்லிக்கொண்டே இருக்காங்களோ அவளுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. நான் சொல்லல, அருணகிரிநாதர் சொல்றார். ஆறெழுத்தில் பவசாகரத்தில் அழுந்தி எழாது உளம் ஆறெழுத்தை நினைந்து குகா குகா என வகை வராதோ அப்படின்னு கேட்கிறார். குகா குகா என்று ஒரு நிமிஷம். குகா குகா என்று துதிக்கும் அந்த தன்மை எனக்கு உண்டாகாதோ அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ குகன் நாமம் குகன் அப்படின்றது சூட்சும வடிவத்தில் அருவமாக நம்முள் மறைந்திருக்கும் இறைவன். அந்த பக்குவம் பொருட்டு எப்போ வரும் பக்குவம்? இன்பமும் துன்பமும் சமநிலையில் இருக்கும் போது பக்குவம் வரும். அந்த பக்குவம் வரும்போது குருநாதர் நமக்கு உபதேசிப்பாரு. அப்போ அந்த உபதேசிக்கும் போது உணரும் தன்மையை உணர்த்திய தன்மை உணரும், அந்த உணர்த்தியதை உணரும் தன்மை அடையும். அப்ப அந்த குருநாதர் நம் இறைவனிடம் அழைத்து செல்வார். அப்ப அந்த குருநாதர் அழைத்து செல்லும் போது இறைவனிடம் நமக்கு அந்த பவசாகரம் வருவாது. பிறவி பெருங்கடல இருந்து அதுல இருந்து நம்ம விடுபெறும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம குகா குகா என்று சூட்சும வடிவத்தில் இருக்கும் அந்த குகனை நம்ம குகா குகா என்று சொல்லும் போதும் கூட அந்த குகன் குருவடிமமாக நமக்கு அருள் செய்வான். அது ஆசையில் கை கலந்து, ஆசையில்னா நம்ம அந்த கருவி கர்ணங்களால ஆசை வயப்பட்டு அதனால் செய்யும் செயல்களாக செய்து அதனால் வினை செய்து சும்மா 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 ஒரு பயனின்றி மேலே கீழேயும் உழன்று பிறப்பிறப்பு என்று உழன்று பவசாகரத்திலே அழுந்தி எழாது இந்த பிறவி கடலிலே அழுந்தி எழாமல் உளம் ஆறெழுத்தே நினைந்து குகா குகா என வகை வராது. என்னோட உள்ளமானது ஆறெழுத்தே நினைந்து குகா குகா என்ற நாமத்தை சொல்ல கனர்கதி அடையாதோ முருகா அப்படின்னு கேட்கிறார். அப்போ குகன் நாமம் பவசாகரத்தை நீக்கும் அப்படின்றது இதுல பொருள். இதோட இந்த பாடல் நிறைவுற்றது. ஆனா வாரியார் சுவாமிகள் இன்னொரு குறிப்பும் கொடுக்குறாரு. எப்படின்னா இந்த பாடல் படிக்கும் முறையை சொல்றாரு. எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த குகனே இருக்குல்ல, குகனே சொல்லிட்டு உருவாய் வருவாய், குகனே நீ உருவாயும் வருவாய், குகனே நீ அருவாய் வருவாய், குகனே நீ உளதாய் வருவாய், குகனே இளதாய் வருவாய், குகனே மறுவாய் வருவாய், குகனே மலராய் வருவாய், குகனே மணியாய் வருவாய், குகனே ஒளியாயும் நீ வருவாய், குகனே நீ குருவாயும் வருவாய், குகனே உயிராய் வருவாய், குகனே கதியாய் வருவாய், குகமூர்த்தியே விதியாய் வருவாய், குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்ற படிக்கிற முறையும் இருக்கு. ஆனா அதுதான் சொல்றாரு. குகமூர்த்தியே முருகப்பெருமானே, முருகத்தந்தையே, முருகப்பெருமானே. அதாவது அண்டலோகத்து சிவபெருமான் தான் முருகன். தங்கமா இருக்கிறது சிவன். அந்த தங்கத்திலிருந்து வெளிப்பட்டு பல இந்த நம்ம ஆன்மாவுக்கு இச்சைக்கு ஏத்த மாதிரி நகை டிசைனா செஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி முருகப்பெருமான் அந்த ஆன்மா பொருட்டு உருவம் தாங்கி வருகின்றார். அது முருகன். அப்ப முருகன் அந்த ஆன்மாக்கு ஏத்த மாதிரி உருவம். குகமூர்த்தியே நீ உருவமாயும் இருக்கிறாய், அருவமாய் இருக்கிறாய், உளதாயும் இருக்காய், இளதாய் மறுவாயும் இருக்காய், மலராய் இருக்கிறாய், மணியாய் ஒளியாய் இருக்கிறாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் இருக்கிறாய். நீ அப்பேற்பட்டவன் குருவாக எனக்கு அருள்வாய் ஒரு அர்த்தம். அப்படியும் படிக்கலாம். குகனே நீ உருவாய் வருவாய், குகனே நீ அருவாய் வருவாய், குகனே உளதாய் வருவாய், குகனே இளதாய் வருவாய், மறுவாய் மலராய், குகனே மலராய் வருவாய், குகனே மணியாய் வருவாய், ஒளியாய் வருவாய், கருவாய் வருவாய், உயிராய் வருவாய், கதியாய் வருவாய், விதியாய் வருவாய், குருவாய் வருவாய், அருள்வாய் குகனே அப்படின்றது அப்படியும் படிக்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு கோட்பாடு உங்க சுவாமிகள் கொடுத்துருக்காங்க. ஆகையினால இந்த பாடல் நிறைவு பெற்றது. இந்த பாடல் எப்படி கடைசியா ஒரு தடவை பொருள் சொல்லி நம்ம நிறைவுபடுத்தலாம். குகமூர்த்தியே
உருவாயும் இருக்கின்றாய், அருவாயும் இருக்கின்றாய். அது பதிஞானத்தால் உன்னை அறியக்கூடிய உளதாயும், பதிஞானம் அல்லாதவருக்கு நீ இல்லாதவர்களாகவும், மறுவாய் மலராய், மலரில் மனம் எப்படி சூழ்ந்து இருக்கின்றதோ அதுபோல அண்ட சராசரங்களும் வியாபகமாக இருக்கின்றாய். மணியாய் ஒளியாய், மணியாகவும் ஒளியாகவும், அந்த மணியாகவும் மணியின் ஒளியாகவும், ஆன்மாக்களாகிய மணியாகிய அந்த ஆன்மாக்களின் இருளை நீக்கி அவருக்கு சிவ ஒளியாகவும் இருக்கின்றாய். கருவாய், அது வீடு பெற்ற கருவாய்னா மூலப்பொருளாகவும், உயிராய், உயிருக்கு உயிராகவும், கதியாய், வீடு பேரும் அடையும் கதியாகவும், அந்த கதியை அடையும் விதியாகவும், குருவாகவும் வருவாய். குருவாய் நீ வருவாய், அருள்வாய், குருவாய் வந்து எனக்கு அருள்வாய். அப்போ உள்ளிருக்கிற இறைவனை குருவாக வந்து எனக்கு அருள் புரி. அதுதான் அனுபூதிக்கு வழி. அதுவா அந்த வழியன்றி நாம் இறைவனை அடைய வழி இல்லை. அதனால சுவாமி அந்த அந்த அழுத்தம் திருத்தமா வந்து சுவாமி அதுதான் கேட்கிறார். நீ குருவாய் வருவாய்ன்னு கேட்கிறாரு. அப்போ இந்த பாடல் வந்து ஒரு தடவையாச்சும் நம்ம தினைக்கும் படிப்போம். இது படிக்க 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 நமக்கு குரு இவ்வளோ நாள் இல்லைனா கூட முருகனே நமக்கு யாராவது ஒரு வடிவில் நமக்கு குருவாக வந்து கண்டிப்பா நம்ம எல்லாரையும் வந்து கடை தேற்றி நமக்கும் அவன் திருவடி அடையறதுக்கு அந்த வழியை அவனுக்கு அழைத்து செல்வான் என்றது திண்ணம் உறுதி. ஆகையினால வந்து இந்த பாடல் 51வது பாடல் வந்து பூர்த்தி அடைந்து விட்டது. இதுவரைக்கும் வந்து நான் போன நேற்றே வந்து நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த கந்தர் அனுபூதி கிட்டத்தட்ட 1.5 வருட காலம் வந்து நடைபெற்றது. 1.5 வருடமாக நடைபெற்றது. 1.5 வருடமாக பல அடியார்கள், அதாவது பிரேமாம்மா, புஷ்பலதா அம்மா, செல்வி அம்மா, வித்யாபதி அம்மா, கிர்ஜா அம்மா, புவனேஸ்வரி அம்மா, கலாவதி அம்மா, காஞ்சனா அம்மா, எல்லாரும், கஸ்தூரி அம்மா, சரளாசினி அம்மா, சரஸ்வதி அம்மா, எல்லாரும், லதா செல்வம் அம்மா, இப்போ கொஞ்சம் வரல, ஆனால் முன்னாடி லதா செல்வம் அம்மா, இது உஷா அம்மா, இல்லை உஷா ஜெயபாலன் அம்மா, கோலாம்மாள் அம்மா, வேளாம்மாள் அம்மா, எல்லா நிறைய அடியார்கள் ஒரு 1.5 வருஷ காலமாக, சில அடியார்கள் பாதியில வந்தாலும் அவங்க விடாமலும் பல அடியார்கள் வந்து இது வந்து இந்த இந்த கந்தகர் அனுபூதி வகுப்புக்கு வந்தாங்க. அடியேன் வந்து பெருசா எதுவுமே சொல்லலை. வாரியார் சுவாமிகள் புக்கு இருந்தாலும் நமக்கு என்ன அறிவு இருக்கோ அந்த தன்மையில தான் நம்ம புரிஞ்சு சொல்லுவோம். அந்த வாரியார் சுவாமிக்கு நிகராக யாருமே சொல்லவே முடியாது. இந்த சிறியேனையும் வந்து ஒரு பொருட்படுத்தாம இந்த 2 மணி நேரமும் வந்து பல அந்த 1.5 ஆண்டுகளா வந்து கேட்ட அனைத்து அடியார்களும் அடியேனின் பாதம் பணிந்த வணக்கங்கள். ரொம்ப அடியேன் வந்து கடமைப்பட்டிருக்கேன். முருகப்பெருமானின் பெரும் கருணையும் கூட. அடுத்து வந்து இதே வாரம் வந்து வியாழன் வெள்ளிக்கிழமை வந்து பாடல் வந்து ஒரு மீள் பார்வை, அதாவது நேரடி விளக்கம் மட்டும் 51 பாடல்கள் வந்து மீள் பார்வை நம்ம பார்த்துட்டு கந்தார் அனுபூதியை வந்து நம்ம பூர்த்தி அடையலாம். இதுவரைக்கும் கேட்ட அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். முருகாசரணம். அடியேன் இதே பாடலை வந்து பாடி நிறைவு செய்கிறேன். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.